Welcome to Drona. நம்ம இன்னைக்கு பார்க்க போற புது டாபிக் that is taxonomy and systemic botany. சரி, taxonomy different field, systemic botany தனி. சரி, இப்போ நம்ம இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஜெனரலா வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி வெச்சுக்கலாம். இதுல வந்து since இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா botany, that is plants, naming of plants, the naming of an organism, இதெல்லாமே தான் வந்து இந்த டாபிக்ல வந்து நம்ம பார்க்க போறோம். So before that நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா who is called as the father of botany அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து 1 மார்க்ல வந்து நம்ம கேட்பாங்க. ஸோ father of botany அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் கால்ட் as Theoptratus. சரிங்களா? ஸோ Theoptratus. சரி, இவர் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் லிட்டரலி ஒரு 500 ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட்ஸை பற்றி அவரோட புக்கில் வந்து he mentioned. தட் இஸ் தி ஹிஸ்டாரிக்கா பிளானட்டேரியம் அப்படின்ற புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ஸை பற்றி நல்லா டிஸ்கிரைப் பண்ணி எழுதி வச்சிருந்தாரு. ஸோ தட் இஸ் வை ஹீ இஸ் கால்ட் ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் பாட்னி. சரி, இப்போ நம்ம டாபிக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமிக் பாட்னி. டாக்ஸானமினா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் நேமிங், கிளாசிஃபையிங் அண்ட் நேமிங் ஆஃப் அன் ஆர்கானிசம் அக்கார்டிங் டு த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ வந்து லெட் இஸ் இமேஜின் நான் வந்து டொமேட்டோ, இப்போ நம்ம ஊரில் தமிழில் பார்த்தீங்கன்னா தக்காளி அப்படின்னு சொல்லுவோம். சரி, நான் கடைக்கு போயிட்டு எனக்கு வந்து ஒரு கிலோ தக்காளி கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்க. சரி, இதுவே நான் வந்து தமிழே தெரியாத லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ் இல்லை கர்நாடகா சைடில் போயிட்டு தமிழே தெரியாதவங்க கிட்ட போயிட்டு நான் தக்காளி கொடுங்கன்னா கண்டிப்பாக அவன் மேலும் கீழியும் மேலும் கீழியும் வந்து ஒரு மாதிரி பார்ப்பான். ஸோ லிட்டில் பார்த்தீங்கன்னா அவன் லாங்குவேஜில் சொன்னால் மட்டும்தான் அவனுக்கு புரிய போகுது இல்லைங்களா? இப்போ வந்து நான் ஹைதராபாத் ஆந்திர பிரதேஷ் நான் போகிறேன், ஒரு இப்போ பேசும்போது டமாட்டர், அங்கே தக்காளி டமாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் வந்து வேற ஒரு வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா டொமேட்டோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஊருக்கு ஊர் நான் சொல்கிறது வெறும் ஒரே ஒரு வெஜிடபிள் பற்றி மட்டும் தான் நான் பேசுகிறேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஊர் வந்து இவ்வளோ ஒரு பேர் வந்து டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், வேர்ல்டு வைட் வந்து நமக்கு எவ்வளோ ஆர்கானிசம், லெட் இட் பி நான் சொல்கிறது உயிரோட இருக்கிற ஆர்கானிசம் சரி, இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் இருக்கட்டும், வெஜிடபிள் இருக்கட்டும், எவ்வளோ மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குது. அப்போ அந்த மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து நான் ஒரு ஊருக்கு ஒரு பேர் வச்சுட்டு இட் வில் பி லைக் டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை தட் பர்டிகுலர் ஸ்பீஷீஸ். அப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are just naming. ஒரு காமனான ஒரு சிஸ்டம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். வேர் அந்த காமன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் வந்து அதை தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் நாமென்க்ளேச்சர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு காமன் நேம் நான் வைக்கிறேன், அந்த காமன் நேம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நேம் சிஸ்டமாக இருக்கும். சரி, அப்போ டாக்ஸானமினா என்ன? நான் அந்த காமன் நேம் ஆஃப் ஸ்பீஷீஸ் வச்சு அதை எப்படி நான் கேட்டகரைஸ் பண்ணுறேன். சரி, இப்போ நான் வந்து ஒரு ஆர்கானிசம் நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லிவிங் திங்ஸ் எடுத்துக்கலாம். லிவிங் திங்ஸ் வந்து இது நான் பார்த்த உடனே ஒரு ரூமில் இருக்கேன், ஒரு ரூமில் நிறைய பொருட்கள் இருக்குது, நிறைய பேர் இருக்கான்னு வச்சுக்கலாம். அது நான் பார்த்த உடனே என்னால் எப்படி இதுதான் லிவிங் திங், இதுதான் நான் லிவிங் திங் எப்படி நல்லா கேட்டகரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேசிக் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லிவிங் திங்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? they will be like மூவிங், ப்ரீதிங் அண்ட் லைக் கண் அசைக்கிறதோ சரி, சாப்பிட்றது, ஈட்டிங், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்கிரேஷன், இந்த ப்ராசஸ் எல்லாமே லிவிங் திங்ஸில் வந்து இருக்கும்னு எடுத்துக்கலாம். And what about non-living things? எப்படி எல்லாம் கிளாஸிஃபை பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் non-living things don't move, they don't grow, இந்த மாதிரி சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை வச்சு என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி சில ஆர்கானிசம்ஸை நான் வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேசிக் விஷயங்களை வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் their mode of locomotion, that is how they move. சில பார்த்தீங்கன்னா இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா they move the help of legs, that is 2 legs இருக்கலாம். இப்போ இதுவே சில அனிமல்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் they move 4 legs வரை மூவ் பண்ணோம். சிம்பான்சீஸ், monkeysலாம் பார்த்தீங்கன்னா they literally like jump, மரத்துக்கு மரம் வந்து தாவிட்டே இருக்கும். ஸ்னேக்ஸ் பார்த்தீங்கன்னா they don't have legs, அப்படி பார்த்தீங்கன்னா ஊர்ந்துட்டே போய்கிட்டே இருக்கும். Fishes, they will be swimming, எப்படி with the help of fins. So the movement basis of locomotion வச்சு என்னால் வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியும். At the same time basis of nutrition. For example இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் வந்து எப்படி ஃபுட் கன்சியூம் பண்ண, they might be herbivores, like only vegetarian சொல்கிறோம், நான் வெஜிடேரியன் சொல்கிறோம். லைக் வெஜிடேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி க்ரீன்ஸ் மட்டும் எடுத்துப்பாங்க. நான் வெஜிடேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா they will be like consuming meat also இல்லைங்களா? ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் இந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷன் மோட் இருக்கும்போது சில அனிமல்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா அனிமல்ஸில் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எப்படி கேட்டகரைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், ஓம்னிவோர்ஸ், இந்த மாதிரி என்னால் வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஸோ ஹர்பிவோர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன்னா அனிமல்ஸ் தட் depend only on plants, நான் என்ன சொல்வேன், they call it as herbivores. அப்போ carnivores பார்த்தீங்கன்னா animals that depend only like other animals totally depend பண்ணி hunt பண்ணி சாப்பிட்றத வந்து we call them as carnivores. அப்போ omnivores எப்படி இருப்பாங்க? literally like both, which means அவங்க வந்து பிளான்ஸும் சாப்பிடுவாங்க, அனிமல்ஸ் ரெண்டுத்தையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களா இருப்பாங்க. we call them as omnivores. ஸோ இந்த மாதிரி பேசிஸ் ஆன் நியூட்ரிஷன் மோடம் கூட என்னால் வந்து ஒரு ஆர்கானிசம் என்னால் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் மெத்தட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணி அது ஒரு பர்டிகுலர் குரூப்பாக நான் ஃபார்ம் பண்ணி அடுக்கி வச்சு நான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டடி பண்ணுறது தான் வந்து we call it as taxonomy. இந்த taxonomy எதுக்கெல்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா இமேஜின்
நான் வந்து ஒரு பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு பார்த்துருப்பீங்க, ஸ்கூல் படிக்கும்போது கூட லிட்டலாக எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் புக்ஸ் எப்படி இருக்கும், இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ் பிரித்து தனித்தனி புக்காக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இமேஜின் இந்த மாதிரி தனித்தனி புக்காக கொடுக்காம மொத்தமாக வந்து ஒரே ஒரு நல்ல ஒரு 1000 பேஜ் ஒரு புக்காக வந்து அப்படி அடுக்கி பைலப் பண்ணி பைண்ட் பண்ணி உங்கள் கையில் கொடுக்குறாங்க. அப்படியே படிங்க. தெர் இஸ் நோ ஹெட்டிங், தெர் இஸ் நத்திங், லைக் லிட்டலாக எந்த சப்ஜெக்ட் எந்த ஒரு கேட்டகரியில் வருது எதுவுமே தெரியல, அப்படியே வெறும் வேர்ட்ஸ் மட்டும் டைப் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? இட் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ஸ்டடி. முதல்ல என்ன கேட்டகரைஸ், ஒரு விஷயத்தை நான் கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் படிக்கும்போது தான் என்னால் ஈஸியாக வந்து அந்த கண்டென்ட்டை புரிஞ்சிக்கவும் முடியும். I'll be able to remember that properly. கரெக்டா? அதே மாதிரி அப்போ ஒரு ஆர்கானிசம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆர்கானிசம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் ஐ ஹேவ் டு அனௌன்ஸ் தட் ஆர்கானிசம் இந்த கேட்டகரியில் வருது. அப்படி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் யூசஸ்க்கு வந்து இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அப்போ ஃபியூச்சர் யூசஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அதுக்கு மெடிசனல் யூசஸ் இருக்கும். அதுக்கு மெடிசல் யூஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கோங்களேன். மஷ்ரூம்ஸ் வெரி காமன் எக்ஸாம்பிள். சில மஷ்ரூம்ஸ் நம்ம வந்து ஃபுட்டாக கன்சியூம் பண்ண முடியும், சில மஷ்ரூம் மெடிசல் யூஸுமே இருக்கும். சில மஷ்ரூம்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் லிட்டரலி ட்ரக்ஸ் மாதிரி கேட்டகரியில் கூட வரும். சில மஷ்ரூம் பாய்சஸாகவும் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆர்கானிசமை நான் ஸ்டடி பண்ண என்னால் எந்த கேட்டகரி நான் பிரிக்க முடியுமோ நான் பிரித்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபியூச்சர் யூஸஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்கக்கூடிய பற்றின ஸ்டடி தான் நான் என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா we call it as taxonomy. அப்போ சிஸ்டமிக் பாட்னினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான், பட் சின்ன ஒரு மைனர் டீவியேஷன்ஸ் இருக்கும். அது என்ன நம்ம அப்கமிங் டாபிக்ஸில் வந்து நான் பார்க்கலாம். நான் லெட் அஸ் கெட் இன்டு டாபிக். சரி, இப்போ வந்து எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஐ ஹவ் கிவன் த இன்ட்ரடக்ஷன் ஃபார் சிஸ்டமிக் பொசிஷன் ஆஃப் நான் லில்லியேசியோட சிஸ்டமிக் பொசிஷன் கொடுத்துருக்கேன். சரி, என்னடா சம்மந்தமே இல்லாமல் சடனாக லில்லியேசி வருதுன்னு பார்க்காதீங்க. ஐ ஜஸ்ட் கிவ் அன் இன்ட்ரோ அகெயின். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த பேசிக்கான ஒரு டாக்ஸானமி இந்த கதை எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we also saw who is called as the father of botany. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா there is something called as ICBN. ICBN என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is called as International Code for Botanical Nomenclature, which means binomial nomenclature அப்படின்னு கூட சொல்லுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, டாக்ஸானமி, ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், கரெக்ட்டுங்களா? இந்த ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி பற்றி who is called as the father of taxonomy? again Carolus Linnaeus தான் வந்து is called as the father of taxonomy. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஆர்கானிசம் வந்து நான் நேம் பண்ண போகிறேன், படிக்க போகிறேன். சரி, ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அது நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எவ்ரி திங் இஸ் தேர். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் Homo sapiens. சரி, Homo sapiens எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயம், லைக் சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ். நம்ம என்ன சொல்லுவோம், Homo sapiens அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ நான் என்ன சொன்னேன், சயின்டிஃபிக் நேம் அப்படின்ற வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், which means நான் என்ன சொன்னால் நீ சயின்டிஸ்ட் கிட்ட போயிட்டு if I tell Homo sapiens தான் தெரிஞ்சிடும், ஓகே they are targeting or they are talking about a human being, it's not an animal. so scientific name நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நேமாக இருக்கும். சரி, இல்லை ஹோமோனா என்ன, சேப்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குது, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து we call it as a genus name. இந்த செகண்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, we call it as a species name. சரி, என்னடா சம்மந்தமே இல்லாமல் அகைன் நடுவில் ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷிஸ் வருதுன்னு யோசிக்காதீங்க. இந்த ஜீனஸ் ஸ்பீஷிஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு டாபிக் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், தட் இஸ் நான் கேட்டகரைஸ் பண்ணுறேன் ஒரு ஆர்கானிசமை வந்து சில பேசிக் ஃபீச்சர்ஸை வச்சு ஐ எம் கேட்டகரைசிங் தெம். ஸோ அந்த பேசிக் ஃபீச்சர்ஸை எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் கேட்டகரைஸ் தெம் ஆல்சோ இது ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் கிங்டம், ஃபைலம், class, order, family, genus and species. So in the taxonomy, the classification பார்த்தீங்கன்னா நான் லிட்டரலாக வந்து I can classify it into 7 basic steps. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா the lowest of the order யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா species தான். whereas in the highest of the order யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is nothing but the kingdom or the highest of classification அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் 1 mark question கேட்பாங்க. the highest of classification யாரு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா kingdom and the lowest of classification யாருன்னு பார்த்தீங்கன்னா species. சரி, இப்போ come back again to the example. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது ஒரு ஆர்கானிசமை இந்த கேட்டகரிஸ் கீழே என்னென்ன கேரக்டரிஸ்டிக்லாம் வர முடியுமோ எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹியூமன் பீயிங் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ்,
ஸ்பீஷீஸ். இந்த கேட்டகரிஸ் எல்லாமே எவ்ரிதிங் ஷுட் பி லைக் காம்பன்சேட். எல்லாத்துலேயுமே சில பேசிக்கான ஸ்ட்ரக்சர்ஸ், சில பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் போட்டு தான் ஒரு ஆர்கானிசமுக்கு வச்சிருப்போம். இப்போ நான் சொல்றது வேர்ல்ட் வைட் எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், ஒரு ஆர்கானிசமுக்குமே இந்த கிளாசிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம டீடைல்டாக நம்ம அப்கமிங் டாபிக்ஸ் அதை பார்க்க தான் போகிறோம். பட் ஜஸ்ட் பிஃபோர் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஹோமோசேப்பியன்ஸ் சொல்ல போனால் first name என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா we call them as a genus name, and second name பார்த்தீங்கன்னா we call it as a species name. அப்போ இந்த ICBN என்னன்னு பார்த்தீங்கன்னா they regulate the rules. அப்போ இந்த ரூல்ஸ் நான் சொல்கிறேன் இல்லையா, நான் ஒரு ஆர்கானிசமை நான் நேம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ரூல்ஸ் கொடுப்பாங்க. தட் we have like 4 basic rules வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is, இப்போ நான் again I'm writing, இப்போ நான் ஹியூமன் பீயிங்ஸே எடுத்துக்கிறேன், that is homo sapiens. பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first letter of the genus name should always be in capital. அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் எழுதும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ஜீனஸ் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம எப்பவுமே எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் தான் எழுதுவோம். ஸ்மால் லெட்டர்லையோ இல்லை எல்லாமே கேபிட்டல் இல்லை எல்லாமே ஸ்மாலாக நம்ம எழுத மாட்டோம், எழுதுனா தப்பு. செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 2, the species name, அந்த ஸ்பீஷீஸ் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் ஆல்வேஸ் பி இன் ஸ்மால் லெட்டர். நம்ம அதை மொத்தத்தையும் நம்ம இதில் எழுத மாட்டோம், கேபிட்டல்லையோ இல்லை ஸ்மால்லையோ எழுத மாட்டோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் ஃபர்ஸ்ட் நேமுக்கும் செகண்ட் நேம் தட் இஸ் ஜீனஸ் நேமுக்கும் ஸ்பீஷீஸ் நேமுக்கும் நடுவில் வந்து நான் கேப் விட்டுருக்கேன், தெரியுதா? ஸோ கேப் வில் ஆல்வேஸ் பி தேர். ஸோ ஜீனஸ் நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் ஆல்வேஸ் பி இன் கேபிட்டல், ஸ்பீஷீஸ் நேமோட ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் ஷுட் ஆல்வேஸ் பி இன் ஸ்மால் லெட்டர். சரி, இது ரூல் நம்பர் 2 முடிஞ்சு போச்சு. ரூல் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எழுதும்போது இட்ஸ் ஓகே, எழுதும்போது டிஃப்ரெண்ட் கேட்டகரி. இப்போ நீங்கள் புக்கில் உங்கள் சயின்ஸ் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, அதோட ஃபாண்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். சில சயின்டிஃபிக் வேர்ட்ஸ் இப்போ நான் ஹோமோசேப்பியன்ஸ் எழுதுறது அதோட ஃபாண்ட்டே வந்து பார்த்தா டோட்டலி வந்து இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சயின்டிஃபிக் நேம் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இட் ஷுட் ஆல்வேஸ் பி இன் இட்டாலிக்ஸ். அதோட ஃபாண்ட் எப்படி இருக்கணும், இட் ஷுட் ஆல்வேஸ் பி இன் இட்டாலிக்ஸ் வைல் பிரிண்டிங் அ சயின்டிஃபிக் நேம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் எழுதுனேன் என்னால் வந்து கண்டிப்பாக I cannot write in italics தெரியாது, அதுக்கு italics தனியாக போய் கற்றுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா while writing a scientific name நம்ம எப்போவுமே ஜீனஸ் நேம் தனியாக ஸ்பீஷீஸ் நேம் தனியாக அண்டர்லைன் பண்ணணும். இப்போ இல்லை ஹோமோசேப்பியன்ஸை எடுத்துக்கோங்களேன், ஹோமோசேப்பியன்ஸ். சரி, இப்போ என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஜீனஸ் நேமை தனியாக அண்டர்லைன் பண்ணுவேன், ஸ்பீஷீஸ் நேமை தனியாக அண்டர்லைன் பண்ணுவேன், அண்ட் ஐ ஷுட் நாட் அண்டர்லைன் இட் டுகெதர். மொத்தமாக அண்டர்லைன் பண்ணாலும் இட் இஸ் தப்பு. ஸோ தீஸ் ஆர் த 4 important rules of binomial nomenclature that is followed worldwide. ஸோ இப்போ இது வரைக்கும் hope we have an idea. சரி, இதெல்லாமே வந்து ஒரு பேசிக் ரூல்ஸ். இப்போ இதில் கம்மிங் பேக் டு த கிளாசிஃபிகேஷன், இப்போ நான் சொன்னேன் ஒரு ஆர்கானிசமும் வந்து லைக் இந்த கேட்டகரியில் கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். சரி, அகெயின் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆர்கானிசம் சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம யோசிச்சு பாருங்கள், நான் இப்போ தெளிவாக சொல்வேன், இதை பார்த்த உடனே ஒரு விஷயம், ஒரு செடி இருக்கா பச்சை கலரில் இருக்குது, இது வந்து ஒரு செடி நல்லா வளர்ந்துருக்கு, உட்டியாக இருக்குது, இட்ஸ் அ ட்ரீ, அப்படியே படர்ந்துருக்கு, இட்ஸ் அ க்ரீப்பர், கிளைம்பர். என்னால் பார்த்தோன்னே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், கரெக்டுங்களா? ஓகே, இப்போ ஒரு அனிமல் நடந்து போயிட்டு இருக்கு, அதை நான் பார்த்தோன்னே சொல்லுவேன், ஓகே 4 கால் இருக்குது, வால் இருக்குது, ஓகே சில ஃபீச்சர்ஸே ஓகே இது நாய் தான், ஓகே ஸ்கல் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு, அகெயின் அது 2 கால் நடக்குது, 4 கால் நடக்குது, ஓகே நான் பார்த்து சொல்லுவேன் மங்கி. ஸோ சில பேசிக் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை வச்சு அதில் ஒரு ஆர்கானிசமை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், கரெக்டுங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைடு இருக்கிற மொத்த ஆர்கானிசம்ஸுமே என்னால் வந்து ஒரு 5 கேட்டகரியாக என்னால் வந்து பிரிக்க முடியும். அது 5 கேட்டகரி என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, Plantae and Animalia. சரி, இப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 இதுவாக வந்து நான் கேட்டகரைஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் அப்போ இந்த வேர்ல்ட் வைடில் இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே இந்த 5 கேட்டகரிஸில் ஏதாவது ஒன்றுத்தில் கண்டிப்பாக வந்து தே வில் கெட் செட்டில். அப்படி தான் வந்து வி ஹேவ் டிவைஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 5 இருக்கா, மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. வி கால் இட் ஆஸ் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். சரி, எடுத்த உடனே இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வி ஹேட் only 2 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ 2 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் என்ன சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸுமே நான் 2 இதுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஒன்று வந்து பிளான்டே, இன்னொன்று அனிமேலியா. பிளான்டேனா இஸ் நத்திங் பட் பிளான்ஸ், அனிமேலியா இஸ் நத்திங் பட் அனிமல்ஸ். நான் என்ன சொல்கிறேன்,
உலகத்தில் இருக்க எல்லா ஆர்கானிசம் ரெண்டே கேட்டகரியில் மட்டும் நான் கூப்பிடுவேன், ஒன்று பிளான்ட்டாக இருக்கும் இல்லை அனிமலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சயின்டிஸ்ட் அகைன் தே ரேஸ் அப்ஜெக்ஷன். கண்டிப்பாக எப்படி இருக்க முடியும்? இட் கேன் நாட் பி. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலது வந்து லைக் லிட்டில் நீங்கள் அந்த ஃபிஷஸ்லாம் எடுத்துக்கோங்களேன், ஆம்ஃபிபியன்ஸ் அதெல்லாம் எந்த கேட்டகரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஸோ இது மாதிரி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணவே அகெயின் வி காட் த தேர்ட் கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். த்ரீ கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்த்து என்ன கொண்டு வந்தாங்க? இப்போ உலகத்தில் இருக்க எல்லா ஆர்கானிசம்ஸுமே ஒன்று வந்து ஃபங்கையாக இருக்கும், இல்லை பிளான்டேவாக இருக்கும், அனிமலியாவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அகெயின் சில லைக் அப்ஜெக்ஷன்ஸ் வந்தது. ஸோ ஃபைனலாக 2 kingdom classification போய் 3 kingdom classification போய் 4 kingdom classification போய் ஃபைனலாக we have got the 5 kingdom classification. இந்த 5 kingdom classification தான் பார்த்தீங்கன்னா we have it here. இப்போ நம்ம கரண்டாக ஃபாலோ பண்ணுறதுமே எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 kingdom classification தான், which means ஒன்று மொனேராவாக இருக்கும், ஒன்று ப்ரோட்டிஸ்டாவாக இருக்கும், ஒன்று ஃபங்கையாக இருக்கும், ஒன்று பிளான்டேவாக இருக்கும், ஒரு அனிமலியாக இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயுமே எல்லாமே இன்க்ளூட் ஆக முடியாது, அதாவது ஒன்றுத்தில் மட்டும் தான் இன்க்ளூட் ஆக முடியும். அந்த கிளாசிஃபிகேஷன் பற்றி இந்த அப்கமிங் டாபிக்ஸுமே வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். அகெயின் கமிங் பேக், இப்போ நான் என்ன சொன்னேன்னா எல்லா ஆர்கானிசம்ஸுமே இந்த 5குள்ளே நான் கொண்டு வரேன்னு சொல்கிறேன். சரி, இந்த 5ல் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஹியூமன் பீங்ஸே எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன கிளாசிஃபிகேஷன், தட் இஸ் ஹோமோசேப்பியன்ஸ் பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா அது எந்த கேட்டகரியால் கொண்டு வர முடியும்? கண்டிப்பாக ஐ ஹாவ் டு பிரிங் இட் இந்த கேட்டகரி ஆஃப் அனிமலியா. என்னால் வந்து பிளான்டேக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. கரெக்டுங்களா? பிகாஸ் இட் பிளான்ஸ், நம்ம வந்து பிளான்ஸ் கிடையாது இல்லையா? அதுவும் நான் எப்படி டிசைட் பண்ண முடியும்? சில கேட்டகரி சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஓகே, கமிங் பேக், இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் ஆர்டர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி let us start with the lowest order of classification which is nothing but the species. சரி, இப்போ ஸ்பீஷீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஆர்கானிசம்ஸ் எடுத்துக்கலாம். ஆர்கானிசம்ஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இப்போ நான் 2 ஆர்கானிசம் நான் கம்பேர் பண்ணுறேன். லெட் பி, நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ நான் எடுத்துக்கிறேன். சயின்டிஃபிக் நேம் ஆஃப் பொட்டேட்டோ என்னது? சொலானம் டியூபரோசம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, சொலானம் ஃபேமிலி, தட் இஸ் சொலானேசி. இப்போ சொலானம் டியூபரோசம் சொல்கிறேன், அது என்ன ஃபேமிலி கீழே வரும்? தெல் பி கமிங் அண்டர் ஃபேமிலி ஆஃப் சொலானேசி. இப்போ அதை பற்றி நம்ம டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம், பட் ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப். அப்போ சொலானேசி ஃபேமிலி வர இன்னொரு எடுத்துக்கிறேன், சொலானம் லைகோபாசிகான்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஜீனஸ் நேம் ரெண்டுமே சொலானம் which means they belong to the common category Solanaceae. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி காமனாக இருக்கக்கூடிய விஷயத்தில் சில காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இந்த ஃபேமிலியில் என்ன சொல்கிறது? Solanaceae அப்படின்ற ஃபேமிலியில் சில காமனாக இருக்கக்கூடிய சில ஸ்பீஷீஸ் எல்லாமே நான் எதில் கொண்டு வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் பி பிரிங்கிங் இட் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஸ்பீஷீஸ். இப்போ நெக்ஸ்ட் ஜீனஸ் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் எல்லாமே சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும், பட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நான் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறேன் காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் மட்டும் தானே சொல்கிறேனே தவிர ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் எவ்ரி திங். லிட்டரலாக நான் ஜெராக்ஸ் காப்பியை பற்றி நான் ஒன்று பேசல, அப்படியே லிட்டரலாக அதே அச்சசல் மாதிரி இருக்கிறத பற்றி நான் பேசல, பட் தேல் பி லைக் பர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். வேறு மாதிரி அனிமல்ஸாக கூட இருக்கலாம், பட் தே பிலாங் டு சம் காமன் கேட்டகரி ஆஃப் த ஸ்பீஷீஸ். அப்போ அதெல்லாம் எதில் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா தேல் பி கமிங் அண்டர் த ஜீனஸ். இப்போ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா காமன் ஜெனிரா எல்லாம் ஜீனஸ் எல்லாமே காமனான கேட்டகரியில் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. அகெயின் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அகெயின் காமன் ஃபேமிலி, இதெல்லாமே வந்து இல் பி கம்மிங் அண்டர் த ஆர்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேமல்ஸ் எடுத்துக்கலாம். மேமல்ஸ் இப்போ கிளாஸ் பற்றி நான் பேசுகிறேன். மேமல்ஸ், ஸோ மேமல்ஸ்னால் யார் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டிங்களுக்கு வந்து பால் கொடுக்கக்கூடிய கேட்டகரி, அதாவது குழந்தை லைக் கிவிங் பர்த் டு யங் ஒன்ஸ் அண்ட் பி ஏபிள் டு ஃபீட் தேர் யங் ஒன்ஸ். அந்த கேட்டகரியில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மேமல்ஸ் அப்படின்னு சொல்வேன். அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தே வில் பி அண்டர் கம்மிங் அண்டர் த ஆர்டர். ஸோ ப்ரைமேட்ஸ் இருக்குது, மாதிரி டிஃப்ரெண்ட் லைக் ஒரு கேட்டகரி கீழேயுமே வந்து வருவாங்க. சரிங்களா? இதெல்லாமே வந்து கிளாசிஃபிகேஷன் கீழே வந்துடும். ஓகே, இப்போ இதெல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ அபவுட் திஸ் டாக்ஸானமி அண்ட் கிளாசிஃபிகேஷன் எல்லாமே. இப்போ நான் தான் மெயின் கண்டென்ட்குள்ளே போகிறோம். இப்போ படிக்கலாம் இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம சில ஃபேமிலிஸ் பற்றி வந்து நம்ம பார்ப்போம். நான் வந்து எடுத்தோடனே சொல்லியிருப்பேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் பொட்டேட்டோ பற்றி பேசியிருப்பேன். பொட்டேட்டோ கம்ஸ் ஃபார் லைக் சொலானம் டியூபரோசம். அப்போ சொலானம் விச் இஸ் த ஃபேமிலி நேம் Solanaceae, they belong to the family Solanaceae அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம டாபிக் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து we are going to see about a family called as Liliaceae. அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Liliaceae பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இஸ் அலியம் சீப்பா, தட் இஸ் ஆனியன், அலியம் சட்டைவம், கார்லிக். அது மட்டும் இல்லாமல் we have this க்ளோரியோசா சூப்பர்பா, தமிழில் வந்து செங்காந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அகெயின் இட்ஸ் லைக் நம்ம தமிழ்நாடோட ஃப்ளவர், ஸ்டேட்டோட ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ளோரியோசா சூப்பர்பா. அது எல்லாமே வந்து எந்த கேட்டகரி கீழே வரும் பார்த்தீங்கன்னா இட் பி கம்மிங் இன் த ஃபேமிலி ஆஃப் Liliaceae. ஈவன் ஆஸ்பராகஸ், மயில் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் இந்த பக்கேஸ்லாம் வச்சுருப்பாங்க, அந்த டெக்கரேஷன் ஸ்டேஜ் வச்சிருப்பாங்க. அந்த குட்டி டைனி ஃப்ளவர்ஸ் தான் இருக்கும். இதெல்லாமே வந்து they'll be coming under the category of Liliaceae. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக இல்லை இப்போ டாபிக் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த Liliaceae கேட்டகரிக்குரிய சில டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லீஃப் எப்படி இருக்கும், ஸ்டெம் எப்படி இருக்கும், ஆண்ட்ரிஷியம் எப்படி இருக்கும், கைனிஷியம் எப்படி இருக்கும், அது மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி மட்டும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, பிஃபோர் தட்
I'm talking about the classification. இப்போ நான் classification சொன்ன ஞாபகம் இருக்கா? The 7 classification. Yes. So நான் பேசிக்கா அதுல கொடுத்திருக்கிறது மட்டும் பார்க்கலாம். First one பார்த்து belong to division angiospermae, which is nothing but angiosperms. So இதுல பார்த்தீங்கன்னா coming back again, angiosperms. Angiosperms னா என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா which is nothing but which is called as the male reproductive part of a flower. So male reproductive part of a flower னா அப்படினு சொல்லும்போது நான் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிருப்பேன் அப்படினு பார்த்தீங்கன்னா I'll be talking about anther and filament. So the ரெண்டுமே together வந்து I call it as androecium. Okay. So before the angiosperm பார்ப்போம், androecium பத்தி நம்ம androecium gynoecium எல்லாமே பார்க்கலாம். So we belong இது வந்து நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா male reproductive part of flower. The anther and filament together we call it as a stamen. Whereas for female reproductive part of a flower நம்ம எதை சொல்லுவோம் அப்படினு பார்த்தீங்கன்னா we call it as gynoecium. That is female reproductive part of flower என்ன சொல்லுவோம்னா we call it as pistil. So இந்த pistilக்கு வந்து என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா we have stigma, style and ovary. இது மூணுமே சேர்ந்தது தான் வந்து we call it as pistil. So pistil வந்து again it is called as the female reproductive part of a flower வந்து அப்படி நம்ம சொல்லுவோம். சரி இப்போ இது எல்லாமே வந்து நம்ம இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா class it's monocotyledonate. It's nothing but monocotyledons. Monocotyledons ன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா single cotyledon. இப்போ நான் வந்து ஒரு seed வந்து நான் புதைச்சி வைக்கிறேன். அது germinate ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா first வரக்கூடிய leaf பார்த்தீங்கன்னா உடனே ஒரு single leaf இப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call it as a monocotyledon. இதுவே வந்து double structure மாதிரி வந்துச்சுன்னா we call them as dicotyledon அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இந்த Liliaceae ஃபேமிலியில் வர categories எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா mostly they belong to the monocotyledon. இதுதான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா series which is nothing but Coronariae, ஆர்டர் வந்து Lilifloriae and family they belong to the Liliaceae. சரி இது நீங்கள் கேட்கலாம் ஒரு கொஸ்டின், இதை நான் எப்படி நான் இதுக்குள்ளே தான் கொண்டு வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு ஆர்டருக்கும் ஒரு சர்டன் aspects இருக்குது. இதெல்லாம் தான் இதுக்குள்ளே வரணுன்றது இருக்குது. பட் as like even you pass by நீங்கள் ஹையர் ஆர்டர் கிளாஸஸ் பற்றிலாம் படிக்கும்போது கண்டிப்பாக அது ஈஸியாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு பெஸ்ட் will start from the beginning. சரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are going to see about the general characteristics. ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து Liliaceae ஃபேமிலி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தே பிலாங் டு அபவுட் 15 genera and more than 500 species, which means 15 genus இருக்கும், டிஃப்ரெண்ட் 15 genus இருக்குது அண்ட் 500 ஸ்பீஷீஸ்க்கு மேலே Liliaceae ஃபேமிலிக்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். சரி இப்போ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த Liliaceae அப்படின்றது தே வில் பி லைக் ஹர்ப்ஸ், பெரினியல் ஹர்ப்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஹர்பல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்துப்போம் பிளான்ஸ் நான் கேட்டகரைஸ் பண்ணும்போது ஐ கேன் கேட்டகரைஸ் இன்டு ஹர்ப்ஸ் இருக்கும், ஷ்ரப்ஸ் இருக்கும், க்ரீப்பர்ஸ், கிளைம்பர்ஸ் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஹர்ப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மின்ட், பசீல்ஸ், தைம் இதெல்லாமே ஹர்ப் கேட்டகரியில் வரும். ஸோ அகெயின் Liliaceae ஆல்சோ வில் பி கம்மிங் அண்டர் திஸ் ஹர்ப் கேட்டகரி. ஓகே பல்ப்ஸ், லில்லியம், ஆனியன் பல்ப்ஸ் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஆனியன் பார்த்தீங்கன்னா ஆனியன் சீப்பா, அலியம் சீப்பா அப்படின்னு சொல்லுவோம். பல்ப் ஆனியன் போய் நம்ம பல்ப் அப்படின்னு தான் சொல்லுவோம். தேர் மோஸ்ட்லி பல்ப்ஸ். ஷ்ரபி ஆர் ட்ரீ, ஸோ ஷ்ரபி ஆர் ட்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டலாக வந்து ஒன்று ஷார்ட்டாகவும் இருக்கலாம், ஷ்ரப்ஸ் குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கலாம், ஆர்எல்ஸ் தே வில் பி லைக் மெச்சூர் நல்லா பெருசாக வந்து பார்க் இந்த உடி பார்க் மரப்பட்டை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரிஸ்லாம் கூட தேல் பி கம்மிங் அண்டர் Liliaceae. ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் கிவன் அஸ் யூக்கா அண்ட் ட்ரெஸ்ஸென்னா. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம டாபிக்ஸ் நம்ம படிக்கும்போது ஆல்வேஸ் மேக் ஷுர் you learn with one example. எக்ஸாம்பிளோட படிச்சுன்னா அதுக்கு ஆன்சர் நீங்கள் எழுதுகிற ஆன்சருக்கே வேல்யூவோட இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி woody climbers, climbing with the help of stipula tendrils. ஸோ tendrils பார்த்தீங்கன்னா I have given the picture of a tendril. tendril பார்த்தீங்கன்னா சில இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பம்கினாக இருக்கட்டும் இல்லை வைன் இந்த கிரேப்ஸ்லாம் பார்த்தீங்க அது மாதிரி லைக் குட்டி குட்டி ஸ்ப்ரிங் அதெல்லாம் கொடுத்த ஸ்ப்ரிங் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிங் இது வரும்போது they will just grasp them and they will wind around them. அதை வைண்ட் பண்ணி அப்படியே வளர ஆரம்பிச்சிடும். we call them as tendrils. actually காமனாக வந்து பம்கின்ல பார்க்கலாம், வாட்டர்மெலனில் பார்க்கலாம், காமனாக வீட்டில் பார்த்தீங்கன்னா பாவக்காய், பிட்டர் கார்டில் எல்லாமே வந்து you can see this tendrils. இப்போ நான் பார்த்தீங்கன்னா I have given this woody climbers. இது பெரிய பெரிய மரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் பேனியன் இந்த மாதிரி தான் இட்ஸ் லைக் காமன். இது எல்லாமே வந்து எந்த ஃபேமிலி கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be coming under the Liliaceae family. சரி கம்மிங் பேக் ஜென்ரல் கேட்டகரிஸ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரூட் சிஸ்டம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ரூட் சிஸ்டமில் வந்து they are mostly adventitious, fibrous and typically contractile. சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா adventitious root system என்ன, fibrous root systemனா என்னன்னு பார்த்தீங்கன்னா adventitious root can you see ஒரு மேஜர் இருக்கும், அப்படியே பக்கத்தில் வந்து லிட்டரலி லைக் ஒரு மேஜரான ஒரு திக்கான ஒரு ரூட் இருக்கும், அதை சுற்றி வந்து will be having some சப் ரூட்ஸ் மாதிரி வளரும். இது வந்து பார்த்தீங்கன்னா we call them as adventitious root. தெரியுதா ஒரு மேஜர் ரூட் சிஸ்டம் இருக்கும், அது பக்கத்தில் சுற்றி குட்டி குட்டி ரூட்ஸ் வளரும். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்கும் அப்படியே கொச்ச ஒரு பண்டலாக இருக்கும், ஒரு மேஜரான ஒரு ரூட் சிஸ்டம் எதுவுமே பட் ஸ்டில் அப்படியே லைக் லிட்டரலாக ஐ எம் டேக்கிங் சம் பஞ்ச் ஆஃப் த்ரெட் அது அப்படியே நாட் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டமும் வந்து இருக்கும்.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are talking about the stem. ஸோ ஸ்டெம்முக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஸ்பெஷலி லிலியேசியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்பராகஸ். ஆஸ்பராகஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொக்கேல வைக்கிற மயில் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவே வந்து ஆஸ்பராகஸ் தான் சொல்லுவாங்க. இந்த ஆஸ்பராகஸ் நம்ம சாப்பிட்ற இதுவும் வந்து ஆஸ்பராகஸ் தான். ரெண்டுமே டுகெதர் will be coming under Liliaceae family. இப்போ இந்த ஆஸ்பராகஸ்ல பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டெம் எப்படி மாடிஃபை இருக்குன்னா it is modified into cladodes and the leaf are reduced to scales. அப்போ என்ன அர்த்தம் cladodes and leaves are reduced to scale அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மே வந்து they will be acting as a leaf. அதுவே என்ன பார்த்தீங்கன்னா லீஃப் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யார் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் தான் வந்து பண்ணும். அப்போ லீஃப் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோசிந்தசிஸ், ஃபுல் எல்லாருக்குமே தெரியும், லைக் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட், பிளான்ஸ், சிந்தசைசிங் ஆஃப் ஃபுட், இதெல்லாமே யார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் தான் பண்ணும் ஜென்ரலாகவே. ஸோ அப்போ அது பண்ணக்கூடிய வேலை என்ன? இப்போ லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடுனா ஸ்டெம்மாக மாடிஃபைடு, தே வில் பி டூயிங் தட். அப்போ லீஃப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் பிகம் லீவ் ஸ்கேலி லைக், தெரியுதுங்களா? இதுதான் வந்து ஸ்டெம். அப்போ அந்த ஸ்டெம் தான் என்ன பண்ண போது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது வச்சுக்கலாம். அப்போ வாட் அபவுட் தி லீவ்ஸ்? அப்போ லீவ்ஸ் என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா ஸ்கேலி லைக் ஸ்ட்ரக்சராக வந்து மாற ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் லீவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி some stems are bulbous, ஃபார் எக்ஸாம்பிள் அனியன், இதெல்லாமே they will be coming under. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ். இப்போ இந்த ஃப்ளவர்ஸில் நான் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து பெட்டல்ஸ், அ வேர்ல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேர்ல் ஆஃப் பெட்டல்ஸ் விச் மீன்ஸ் நிறைய பெட்டல்ஸ் டுகெதர் சேர்ந்து ஒன்றா அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அலைன்மெண்ட் பேர் வந்து we call it as ஃப்ளவர்ஸ், தட் இஸ் வேர்ல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் வாட் ஆர் டெப்பல்ஸ்? இந்த இடத்துல ஒரு வார்த்தை நம்ம நோட் பண்ணோம், டெப்பல்ஸ். டெப்பல்ஸ் ஆர் நத்திங் பட் பெட்டல்ஸ்க்கு அதுதான், பட் ஸ்டில் இந்த எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து we call them as டெப்பல்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபன், ஸோ பெரிசிலேட், பிராக்டிலேட் இதெல்லாமே இருக்கு. சரி, இது எப்படி இருக்கும்? இல்லை இன்னொரு வேர்ட் நீங்கள் நோட் பண்ணணும், பைசெக்சுவல். பை நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரெண்டு, விச் மீன்ஸ் யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸும் இருக்குது, பைசெக்சுவல் ஃப்ளார்ஸும் இருக்குது. யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ் பார்த்தீங்கன்னா எய்தர் தே கேன் பி மேல் ஆர் ஃபீமேல். பைசெக்சுவல் பார்த்தீங்கன்னா ஒரே பிளான்ட்ல லிட்டரலி ஒரே ஃப்ளவரில் தே வில் பி ஹேவிங் both the reproductive parts, மேலும் இருக்கும் ஃபீமேலும் இருக்கும். அப்படி ஒரு காமன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் லிலியேசி, நம்ம லிலியேசியில் பார்க்கறது வந்து நான் சொன்னேன் க்ளோரியோசா சூப்பர் செங்காந்தல் அப்படின்னு சொன்னேன். இதுவே நீங்கள் வந்து இஃப் வி கோ டு மால்வேசி, தட் இஸ் ஹைபிஸ்கஸ் ரோசா சினென்சிஸ், செம்பருத்தி, இட்ஸ் வெரி காமன் எக்ஸாம்பிள். அந்த ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ளவர்ஸும் இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் சிங்கிள் ஃப்ளவர்லேயே இருக்கும். இன்னொரு காமன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆமணக்குன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து ஆமணக்கு. இந்த ரோடில் பார்த்தா கேஸ்டர் அந்த செடியெல்லாம் பார்த்துட்டு அது தெளிவாக தெரியும், மேல் அண்ட் ஃபீமேல் தெரியும், லைக் எல்லோ அண்ட் ரெட் கலர் பிரைட் ஃப்ளவர்ஸில் வந்து காட்டியிருப்பா, விச் இஸ் லைக் பைசெக்சுவல். அகெயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரோட அலோகேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம், தெளிவாக தெரியும். தேர் பெடிசிலேட். பெடிசிலேட்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே கேன் யூ சி பெடிசிலோட அட்டாச் ஆயிருக்கும். அந்த பெடிசிலோட இருக்கிறது வந்து we call them as பெடிசிலேட். அப்படி பெடிசிலே இல்லாமல் டேரெக்டாக வந்து அட்டாச் ஆகிருக்கிறது வந்து we call it as like a sessile flower அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ பெடிசில் குட்டி காம்பு, அந்த ஃப்ளவர் கீழே காம்பு வந்து ஸ்டெம்முக்கு அட்டாச் ஆகிறது தான் we call as பெடிசிலேட். அப்படி காம்பே இல்லாமல் டேரெக்டாக அட்டாச் ஆயிருதுன்னா we call it as sessile flower அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் they call as zygomorphic flower. இந்த டேர்ம் வந்து நோட் பண்ணிக்கணும். zygomorphic அப்படின்னு பார்த்தீங்கன்னா if I am going to symmetry divide பண்ண போகிற ஒரு ஃப்ளவர் நான் வந்து ஈக்குவல், I can just divide only once. ஒரு ஃப்ளவர் நான் வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக ரெண்டு ஈக்குவல் லைக் மிரர் இமேஜ் அதை நான் டிவைட் கட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா I can divide it only once, so I'll be having only two parts. இப்போ பாருங்க நான் கட் பண்ணுறேன், they will both be like mirror image. So இது once மட்டும் divide symmetry divide பண்ணக்கூடியது we call it as zygomorphic நம்ம அப்படின்னு வந்து சொல்வோம். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா tetramerous. tetra means literally like 4 petals பாருங்க, you can see 1 2 3 4. so 4 petals தான் வந்து mostly வந்து இருக்கும். so these are about flowers. Hello everyone, welcome to Drona. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து taxonomy and systemic botany. சரி, இப்போ நம்ம டெய்லி as life passes by நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு நடந்து போகிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அது லிவிங் திங்ஸும் இருக்கும், நான் லிவிங் திங்ஸும் இருக்கும். ஓகே, ஒரு விஷயத்தை நான் பார்க்கும்போது அது லிவிங் திங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், இது நான் லிவிங் தான் எப்படி என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வச்சு. அப்படி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லிவிங் திங்ஸ் என்ன பண்ணும், தேல் பி ப்ரீதிங், க்ரோயிங், நியூட்ரிஷன், ஃபுட்டெல்லாம் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி சில ப்ராசஸ் வச்சு என்னால் சொல்ல முடியும் தீஸ் ஆர் லிவிங் திங்ஸ் அப்படின்னு. சரி, தே வில் பி மூவிங் ஆல்சோ. இதுவே நான் லிவிங் திங்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சில ட்ராபேக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லிவிங் திங்ஸ் ஓன்ட் ப்ரீத், they won't take food, they won't grow. இந்த மாதிரி சில லைக் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி சில விஷயங்கள் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்காது. இப்படி நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். சரி, அப்படி நம்மளை சுற்றி நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய லிவிங் திங்ஸும் இருக்கும், நான் லிவிங் திங்ஸும் இருக்கும். ஓகே, இதை நான் என்ன பண்ணுறேன், ஐ ஜஸ்ட் கீப் இட் அசைட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இமேஜின்
ஒரு பசங்க ஸ்கூலுக்குலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பேக்கில் வந்து நிறைய புக்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ், சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ், எஸ்எஸ்டி, ஜிகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி நிறைய புக்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த புக்குக்கு மேலே வந்து டாப்பிக்கோட கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணி புக்ஸ் வந்து கண்டிப்பாக குழந்தைக்கு கொடுத்துடுவாங்க. எதுக்கு? நம்ம அப்போ தான் அந்த டாபிக் வந்து பசங்க நல்லா தெளிவாக புரிஞ்சு படிப்பாங்கன்ற ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் இருக்கும். சரி, ஜஸ்ட் இமேஜின் இப்போ இதுவே நான் வந்து ஒரு ஹெட்டிங் எதுவுமே போடலை, லைக் வெதர் இட்ஸ் கோயிங் டு பி சயின்ஸா, மேக்ஸா, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, தமிழா, பயாலஜியா எதுவுமே போடாமல் ஒரு 500 பேஜுக்கு வந்து நான் அப்படியே பிரிண்ட் பண்ணி ஒரு பெரிய பண்டலாக, ஒரு சிங்கிள் பண்டலாக கொடுத்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட நான் கொடுத்து இதை படிச்சிக்கோ, கான்செப்டை புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எப்படி இருக்கும்? முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த புக்கை பார்க்கணுன்னே முதல்ல தோணாது, பிகாஸ் கண்டிப்பாக அவ்வளோ ஒரு இது இருக்குது. மோரோவர் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இட் பி வெரி கன்ஃபியூசிங், ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது, படிக்கணும்னு தோணாது, படித்தாலுமே அந்த கான்செப்ட் வந்து நமக்கு புரியாது. இப்போ ஜஸ்ட் இமேஜின் ஒரு 500 பேஜ் புக்கே வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட் கண்டிப்பாக மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட் வில் பி போத் லிவிங் திங்ஸ் ஆஸ் வெல் அஸ் நான் லிவிங் லிவிங் திங்ஸில் வந்து இட் கேன் பி மைக்ரோ ஆர்கானிசம்ஸாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஈவன் யூனிசெல்லார் மாதிரி இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் மாதிரி இருக்கலாம். சரி, அப்போ யோசிப்பாங்க நான் இவ்வளோ ஒரு ஆர்கானிசம்ஸ் பற்றி அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ குவைட் டிஃபிகல்ட் ப்ராசஸ் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ், இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு தான் we have something called as taxonomy and systemic botany. ஸோ இந்த taxonomy அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா first we'll start with taxonomy. ஸோ taxonomy என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is derived from the Greek word called as taxis, whereas அரேஞ்ச்மெண்ட், டாக்ஸஸ் என்ன அர்த்தம்? அரேஞ்ச்மெண்ட். வேறஸ் நோமாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? டாக்ஸானமி பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லாஸ் அண்ட் ரூல்ஸ். ஓகே, அப்படி என்ன லாஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்குது? இப்போ நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், லைக் எந்த ஒரு ரூலுமே இல்லாமல் நான் ஜஸ்ட் ஒரு பெரிய பண்டலாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அதை நான் இந்த விஷயத்தெல்லாம் நான் சால்வ் பண்ணுறதுக்கு தான், பிகாஸ் நான் வேர்ல்டு வைட் லைக் ஆர்கானிசம்ஸ் பற்றி நான் படிக்க போகிறேன். அப்போ நான் இந்த மாதிரி ஒரே புக்கில் கொடுத்து படிங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக இருக்கும். எதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்? கண்டிப்பாக சில ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா தேல் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் யூஸஸ். சில மெடிசனல் யூஸாக இருக்கலாம், சில பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டால் பாய்சன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கூட இருக்கும். அப்போ நான் டீட்டெயில்டாக ஒரு ஆர்கானிசம் பற்றி நான் படித்து அதை பற்றி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில ஒரு கிளாசிஃபிகேஷன் இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா கூட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏஜ் பேஸ். ஸோ ஏஜ் பேஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 9 to 10 years 4th ஸ்டாண்டர்ட் படிக்கணும், 10 to 11 years 5th, இந்த மாதிரி நம்ம ஏஜ் வைஸாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸ் ரூமில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட் பிரிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம்லேயே இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருக்கும்போது அப்போ இந்த வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸை நான் எப்படி நான் கிளாஸிஃபை பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சில ஒரு கேட்டகரிஸ் வச்சு அதில் கிளாஸிஃபை பண்ண முடியும். அந்த கேட்டகரிஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டாக்ஸானமினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is nothing but arrangement of rules and laws. ஓகே, இந்த டாக்ஸானமி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சவராக இருக்கணும் இல்லையா? ஸோ ஹூ இஸ் கால்ட் as the father of taxonomy அப்படின்னு ஒரு கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லினேயஸ். இது பார்த்தீங்கன்னா சில புக்கில் கார்ல் லினேயஸ்னு கொடுத்துருப்பாங்க, சில புக்கில் வந்து கரோலஸ் லினேயஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கரோலஸ் லினேயஸ் இஸ் கால்ட் as the father of taxonomy. சரி, இப்போ இவர் என்ன தான் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ஒரு நார்மலான ஒரு ரூலை வந்து கொடுத்தார், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேசிக்கான ரூல் வந்து கொடுத்தார். அந்த பேசிக்கான ரூல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த கேட்டகரிஸை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கிளாஸிஃபிகேஷன் படி விச் மீன்ஸ் வேர்ல்டு வைட் இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸுமே இந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு நம்ம எப்படின்னா வந்து கொண்டு வந்துட முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் த ரூல்ஸ் ஹேஸ் பீன் செட் அப். அப்படி என்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க 5 kingdom கிளாஸிஃபிகேஷன் வரவே இல்லை, ரியலி இட் இஸ். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி we had 2 kingdom classification, 3 kingdom classification, 4 kingdom classification நிறைய வந்தது. கடைசியாக வந்து we have 5 kingdom classification, but in recent times we have 6 kingdom and 7 kingdom classification also. ஆனால் நம்ம ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5 kingdom classification தான் ஃபாலோ பண்ணுறோம். சரி, just let's have a quick recap. இந்த 2 kingdom classification என்ன, 3 kingdom classification என்ன, 4 kingdom classification சின்ன ஒரு ரீகேப் மாதிரி ஜஸ்ட் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த 2 kingdom classification என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 kingdom classification கொடுத்தவர் வேறு யாரும் கிடையாது, இஸ் நத்திங் பட் கரோலஸ் லினேயஸ், தட் இஸ் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 kingdom classification அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தார். சரி, இப்போ இந்த 2 kingdom classification என்ன கொண்டு வந்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வேர்ல்டு வைட் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன்னா 2 கேட்டகரிக்குள்ளே என்னால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்ணார். அப்படி என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் கோயிங் டு பி பிளான்டே, another one is going to be animalia. So
இவர் என்ன சொன்னார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வேர்ல்ட் வைட் இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸுமே இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ளே என்னால் வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். பிளான்ட் இஸ் நத்திங் பட் பிளான்ஸ், அனிமலியா இஸ் நத்திங் பட் அனிமல்ஸ். சரி, அப்போ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தியரியோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இஸ் கோயிங் டு பி நிறைய அப்ஜெக்ஷன் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹியர் ஆல்சோ ஹேட் மெனி அப்ஜெக்ஷன்ஸ். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் வைரஸ் வந்து எப்பவுமே இட் வாஸ் அ ஹியூஜ் டிஃபிகல்ட் ஒன் டு கேட்டகரைஸ். ஏன்னா வைரஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் நெய்தர் லிவிங் திங் ஆர் நான் லிவிங் திங். அது ஹோஸ்ட் வந்து அட்டாச் பண்ணாத வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி டெட் ஒன். அது ஹோஸ்ட் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இட்ஸ் கோயிங் டு பி லிவிங் ஒன். ஆனால் இந்த வைரஸ் பற்றி எந்த ஒரு இதுலையுமே இந்த 2 kingdom கிளாசிஃபிகேஷனில் அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. மோர் ஓவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து he didn't mention anything about prokaryotes, eukaryotes எதை பற்றியுமே அவர் மென்ஷன் பண்ண மாதிரி இதுவே இல்லை. ஸோ இட் ஹேட் அ மேஜர் ட்ராபேக்காக இருந்தது இந்த 2 kingdom கிளாசிஃபிகேஷனை வேர்ல்ட் வைட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு. சரி, அடுத்தது ஒருத்தர் வந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல் அப்படின்றவர். யார் இவர் என்ன ப்ரப்போஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா he proposed the 3 kingdom classification. So 2 kingdom classification was proposed by Carolus Linnaeus and 3 kingdom classification was proposed by Ernst Haeckel. ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தான் சிம்பிள். வேர்ல்ட் வைட் இருக்கிற ஆர்கானிசம்ல நான் வந்து 3 கேட்டகரிக்குள்ள கொண்டு வருவேன். அந்த 3 கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் பிளான்டே, அனிமலியா, மொனேரா இன்க்ளூடிங் என்ன ஆட் பண்ணார் பார்த்தீங்கன்னா மொனேரா வந்து அவர் ஆட் பண்ணார். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மொனேரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா it is nothing but unicellular organisms. So unicellular organisms சொல்லும்போது பார்த்தீங்கன்னா prokaryotes எல்லாமே வந்து இந்த மொனேரா கீழ வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். சரி, அகைன் இதுலையுமே வந்து ஒரு ஹியூஜ் ட்ராபேக் இருந்தது இந்த 3 kingdom கிளாசிஃபிகேஷனையும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு. என்ன ட்ராபேக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த மொனேராலையுமே வந்து எதுலையுமே வைரஸ் பற்றி அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. அவர் ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ரோகேரியாட்ஸ் பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாரே தவிர யூகேரியாட்ஸ் பற்றி இந்த அளவுக்கு நோட்ஸ்மே இல்லை. மோரோ யூனிசெல்லார் மல்டிசெல்லார் இந்த கான்செப்ட்மே வந்து டீட்டெயிலாக வந்து இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஸோ அகெயின் இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனே வந்து இட் வாஸ் ரிஜெக்டட். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார். யாருன்னு கேட்டிங்கன்னா ஹெர்பர்ட் அப்படின்றவர். ஸோ இந்த ஹெர்பர்ட்ன்றவர் என்ன ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா he proposed the 4 kingdom classification. இந்த 4 kingdom classification அதே தான் சிம்பிள் மொனேரா, பிளான்ட், அனிமல். பட் ஒன் மோர் திங் வாஸ் இன்க்ளூட் மொனேரா புரோட்டிஸ்டா. ஸோ மொனேரா அண்ட் புரோட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அனிமலியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரூலை வந்து கொண்டு வந்தாங்க. சரி, அகெயின் இதுலையுமே வந்து சில ட்ராபேக்ஸ் இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில மைக்ரோ ஸ்பெசிஃபிக்கலி ஃபங்கை இதை பற்றிலாம் எந்த டீட்டெயில்ஸுமே வந்து இன்க்ளூட் பண்ணல. இட் ஹேட் சர்டன் லிமிடேஷன்ஸ். ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறம் வந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா we have this 5 kingdom classification. ஸோ இந்த 5 kingdom கிளாசிஃபிகேஷனை யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா there was a person named R.H. Whittaker. ஸோ இந்த R.H. Whittaker தான் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he gave the 5 kingdom classification. இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த R.H. Whittakerோட கிளாசிஃபிகேஷன் தான். இதுக்கு இன்னொரு பேர் Whittaker கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த R.H. Whittaker என்ன பண்ணார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் வேர்ல்ட் வைட் இருக்கிற ஆர்கானிசம்ஸை நான் வந்து 5 கேட்டகரிஸாக நான் பிரிக்க போகிறேன். இல்லை என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கை. சிம்பிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமலியா. ஸோ விச் மீன்ஸ் நான் இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸையும் அந்த 5 கேட்டகரிகளை கண்டிப்பாக என்னால் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கப்புறம் 6 கேட்டகரி வந்தது, 7 kingdom வந்தது. பட் நம்ம ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 kingdom கிளாசிஃபிகேஷன் ஆல்சோ நோன் அஸ் Whittaker கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரி, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி எதுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் பற்றி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த taxonomy is nothing but hierarchy of taxonomy. So before that நான் இந்த 2 kingdom classification, 3 kingdom, 5 kingdom பற்றிலாம் நான் சொல்லியிருப்பேன். நான் என்ன சொன்னேன், இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ளே கிளாஸிஃபை பண்ணுவேன். சரி, நான் கிளாஸிஃபை பண்ணேன்னு சொல்கிறதே தவிர எதை பேஸாக வச்சு நான் இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன், தேர் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஏன்னா கண்டிப்பாக எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கு they'll be having a different mode of nutrition. For example, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், லைக் இன்ஜெக்டிங் த ஃபுட், ஹாலோசோயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகே, இதிலே பார்த்தீங்கன்னா we have something called as autotrophic mode. பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா autotrophic mode of nutrition இருக்கும். இந்த மாதிரி லைக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் கைண்ட் ஆஃப் டிஃபர். ஸோ சொல்லும்போது ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ் ஒவ்வொரு டிஃபர் ஆகிட்டே இருந்தது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லோக்கமோஷன் which means like movement. ஸோ மூவ்மெண்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து will be able to walk. Literally will be able to walk, 2 legsல வாக் பண்ணுவோம். ஸ்னேக்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஊர்ந்து போயிட்டே இருப்பாங்க. ஸ்விம்ஸ், they'll be like swimming. ஸோ ஒரு ஆர்கானிசம்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த லோக்கமோஷன் டிஃப்ரெண்ட் ஆச்சு. ஹேபிட்டட், இப்போ ஹேபிட்டட் நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா லைக் ஹியூமன் பீயிங்ஸ் we live in houses, லேண்டில் இருப்போம்,
வாட்டரில் பார்த்தீங்கன்னா அகைன் சில எக்விப்மெண்ட்ஸ் நம்மளால் வாட்டர்லேயே சர்வை பண்ண முடியும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சில ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆம்ஃபிபியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் தே கேன் லிவ் போத் ஆன் லேண்ட் அண்ட் வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம். சில ஸ்குவிரல்ஸ், ஸோ ஸ்குவிரல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேல் பி லிட்டர்லி ஃப்ரம் ஜம்பிங் ஃப்ரம் ட்ரீ டு ட்ரீ, மங்கீஸ் எல்லாமே ட்ரீஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில பேசிக்கான ஒரு கிளாசிஃபிகேஷன் வச்சு இட் வாஸ் இந்த 5 kingdom கிளாசிஃபிகேஷன் வரைக்கும் வந்து கொண்டு வந்தான். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம டீட்டெயிலாக பார்க்க எதுன்னு பார்த்தீங்கன்னா we are going to see about the taxonomy, that is hierarchy of taxonomy அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரி, இந்த hierarchy of taxonomyல வந்து நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் த அரேஞ்ச்மெண்ட். இப்போ இந்த மாதிரி நான் வேர்ல்ட் வைட் இருக்கிற நான் கிளாசிஃபிகேஷன் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ஒரு லிட்டரலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் கேட்டகரிஸ் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்வோம். இந்த ஹையரார்க்கியில் ஒரு 6 ஆர்டர்ஸ் வந்து இருக்குது. இந்த ஆர்டர் படி தான் என்னால் ஒரு ஆர்கானிசமே வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹையரார்க்கி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரி, இதை நான் பேஸ் பண்ணி என்ன ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷிஸ். இதில் பார்த்தீங்கன்னா த ஹையஸ்ட் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி கிங்டம். So highest of the order of classification யாருன்னு பார்த்தீங்கன்னா kingdom தான் highest of the classification. Whereas lowest of the classification யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா species தான். So highest order எது kingdom and the lowest of the order will be species. So எந்த ஒரு ஆர்கானிசமே இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ள நான் கேட்டகரைஸ் பண்ணும்போது ஒரு ஆர்கானிசமே 6 கேட்டகரிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆர்கானிசமுமே பார்த்தீங்கன்னா கிங்டம் இருக்கும், ஃபைலம் இருக்கும், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் எல்லாமே இருக்கும். Literally we have like 6, if I'm correct, yes, 7 இருக்கும். ஸோ இந்த 7 இதுக்குள்ளே வந்து என்னால் கண்டிப்பாக வச்சு தான் ஒரு ஆர்கானிசமே இருக்கும். சரி, இந்த 7th நான் கேட்டகரைஸ் பண்ணுறேன்னா எதை பேஸ் பண்ணி 7th நான் கொண்டு வருவேன்? எனக்கு எப்படி தெரியும் முதல்ல இந்த கிங்டம்குள்ளே இந்த மாதிரி கேட்டகரி தான் வரும், ஃபைலம்குள்ளே எப்படி இது மாதிரிலாம் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம டீட்டெயில் தான் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டாக்ஸானமிக் லெவல்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கும் டிசெண்டிங் ஆர்டர் தான் வந்து விச் மீன்ஸ் அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மால் டு பிக், டிசெண்டிங்னா பிக் டு ஸ்மால். ஸோ எப்போ நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது பிக்கஸ்ட்லேருந்து தான் கிளாஸிஃபை பண்ணுவோம். த ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா as usual is going to be kingdom and the lowest is going to be species. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோவஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணலாம். which will talk about species பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, ஸ்பீஷிஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் த லோவஸ்ட் ஆஃப் தி கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஆல்சோ ஷோஸ் ஹை லெவல் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் among the organisms. அப்போ என்ன அர்த்தம்? கண்டிப்பாக லோவஸ்ட் ஆஃப் த கிளாசிஃபிகேஷனாகவும் இருக்கும். ஒரு இந்த ஸ்பீஷிஸ்க்குள்ளே வர கேட்டகரி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஒன்றுத்துக்கும் கண்டிப்பாக சில பேசிக்கான ஒரு சிமிலாரிட்டிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் உள்ள கேட்டகரிஸ் எல்லாமே நான் எதுக்குள்ளே கொண்டு வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீஷிஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே நான் வந்து கொண்டு வருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் have given something called as Helianthus anus. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா Helianthus tuberosus. இதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் நேம் ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்கா, which means they will be belonging to the same family. இப்போ இதை பற்றி நான் சொல்கிறேன், பட் பிஃபோர் தட் ஜஸ்ட் லெட்ஸ் see a small example. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் நேம் வந்து ஆனஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூபரோசஸ். ஸோ ஹீலியாந்தஸ் நம்ம ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இட் பிலாங்ஸ் டு சன்ஃப்ளவர் ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இல்லை ஹீலியாந்தஸ் அண்ட் நத்திங் பட் சன்ஃப்ளவர் அண்ட் ஹீலியாந்தஸ் அது மாதிரி சன்ஃப்ளவர் சின்ன இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டனில் பார்த்துருக்கலாம். அந்த கிராஸ் மாதிரி லான்லாம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து வளரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிட்டில் நீங்கள் பாருங்களேன், தே பிலாங் போத் சேம் ஃபேமிலியாக இருக்குது. ஆனால் பட் அது கேரக்டரைசேஷன் சொல்லும்போது சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஆனால் பட் மொத்தமாக நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில பேசிக் சிமிலாரிட்டிஸ் உள்ள கேட்டகரிஸ் வந்து கண்டிப்பாக இதில் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து எதுக்குள்ள நம்ம கொண்டு வருவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீஷிஸ் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே வந்து நான் கொண்டு வர போகிறேன். சரி, பிஃபோர் கோயிங் இன் டு த நெக்ஸ்ட் பார்ட் இதில் வந்து லெட் அஸ் நோ ஒன் பேசிக் திங். இப்போ இல்லை ஃபர்ஸ்ட்டில் எடுத்துக்கோங்களேன், ஹீலியாந்தஸ் ஆனஸ், ஜஸ்ட் ஒரு ஸ்பீஷிஸோட வந்து ஒரு நேம் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ இல்லை ஹீலியாந்தஸ் ஒரு காமன் எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கலாம், ஹோமோசேப்பியன்ஸ். ஓகே, ஹோமோசேப்பியன்ஸ் இஸ் நத்திங் பட் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு தான் வந்து நான் சொல்வேன். சரி, இது எதுக்கு நான் சயின்டிஃபிக் நேம்லாம் வச்சுட்டு இருக்கேன்? வாட் இஸ் த யூஸ்? நான் டேரெக்டாக அந்த ஹியூமன் பீயிங்ஸே சொல்லிட்டு போயிடுவேனே, கரெக்டாக இல்லைன்னு சொல்ல. இதுக்கு வந்து தெர் இஸ் ஒன் ரீசன், ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி வேர்ல்டு வைட் வந்து நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேர்ல்டு வைட் எடுத்துகிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்மே வந்து உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் பேசுவோம், ஃபாரினில் போனால் இங்கிலீஷ் பேசுவாங்க, ஃப்ரெஞ்ச், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் வந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ நான் தமிழ் பேசுகிற ஒரு பர்சன் வந்து இஃப் இஸ் கோயிங் டு ஃபாரின் அப்ராட் நாங்கள் போகிறாங்க, அங்கே போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி டொமேட்டோ எடுத்துக்கலாம். அங்கே போய்ட்டு இஸ் கோயிங் டு அ மார்க்கெட் அண்ட் பை எனக்கு வந்து 1 கிலோ தக்காளி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக தட் பர்சன் இஸ் நாட் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட்.
காரணம் என்ன, இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, அவங்க கண்ட்ரியில் அவங்க லாங்குவேஜ் வந்து வேறு இருக்கும், ஸ்பீக்கிங் லாங்குவேஜ். இப்போ நம்மள லாங்குவேஜ் வந்து வேறு. ஸோ அப்போ என்ன அர்த்தம், அப்போது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்கானிசமுக்கும் நான் தமிழ் பேசுகிறதுக்கு ஒன்று, ஃப்ரெஞ்ச் பேசுறதுக்கு ஒன்று, ஒரு லாங்குவேஜ் ஒன்று, ஒரு பேர் வந்து வச்சுட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி நான் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக there will be some confusion sure. இந்த கன்ஃபியூஷன் எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are keeping a proper system. இந்த சிஸ்டம் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சயின்டிஃபிக் நேம் தான், இட் ஹேஸ் டு பி அக்செப்டட் வேர்ல்ட் வைட். அந்த சிஸ்டமும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். விச் மீன்ஸ் அப்படி நம்ம பார்க்க வச்ச ஒரு பேர் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் சயின்டிஸ்ட் எல்லாம் போய் இல்லை வேர்ல்ட் வைட் இந்த ஹோமோசேப்பியன்ஸ் சொல்ல they have to understand which is nothing but human beings தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் மென்ஷன் பண்ணது பார்த்தா எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக் நேம் இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் த யூனிசெல்லர் ஆர்கானிசம் டு மல்டிசெல்லர் ஆர்கானிசம், ஈவன் ஃப்ரம் பிளான்ஸ் ஆல்சோ ஐம் டாக்கிங் அபவுட். எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்குமே வில் பி ஹேவிங் அ சயின்டிஃபிக் நேம் அண்ட் ஹஸ் பீன் நீங்கள் வேர்ல்டு வைட் எந்த ஒரு சயின்டிஃபிக் நேம் பற்றி சொல்லலாம் இதுதான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நான் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, ஃபார் கேரட் நீங்கள் எடுத்தீங்கன்னா டார்கஸ் கெரோட்டா. So it is again scientific name accept பண்ண ஒரு common name வந்து பார்த்தீங்கன்னா டார்கஸ் கெரோட்டா which is nothing but a carrot. Potato Solanum tuberosum. இந்த மாதிரி ரைஸ் காமன் திங்ஸ் ஒரைஸா சட்டைவா இந்த மாதிரி காமன் சில விஷயங்கள் which has to be accepted worldwide. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். I have given homo sapiens. இல்லை ஹோமோன்றது ஃபர்ஸ்ட் நேம், சேப்பியன்ஸ்னு செகண்ட் நேம். நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா we don't call it as homo sapiens, I mean ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம்னு சொல்ல மாட்டோம். பட் இன்ஸ்டெட் இது ஃபர்ஸ்ட் இருக்குது we call it as a genus name. செகண்ட் இருக்குது we call it as a species name. இப்போ நீங்கள் ஜீனஸ் அண்ட் ஸ்பீஸ் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் நீங்கள் யோசிக்கலாம். இதான் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். எஸ், தெரியுதா? ஜீனஸ், ஸ்பீஷீஸ், ஃபேமிலி இது எல்லாமே லைனாக வரும். நம்ம லிட்டலாக ஒரு ஆர்கானிசமை நான் மென்ஷன் பண்ணும்போது எப்போவுமே நான் வந்து ஒரு ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷீஸ் நேமை வச்சு தான் வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். ஓகே, லெட்ஸ் கம் பேக். இப்போ ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜீனஸ் நேம்னு சொல்லுவோம். செகண்ட் நேம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்பீஷீஸ் நேம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து நம்ம பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து பார்ப்போம். நம்ம அப்கமிங் டாபிக்ஸில் வந்து பார்க்கலாம். எனவே சரி, இப்போ இந்த ஹீலியாந்தஸ் ஆனஸில் பார்த்தீங்கன்னா அகைன் ஹீலியாந்தஸ் இஸ் கோயிங் டு பி த ஜீனஸ் நேம் அண்ட் ஆனஸ் இஸ் கோயிங் டு பி த species name. இல்லை ஹீலியாந்தஸ் tuberosus நம்ம சொல்கிறோம். அகைன் ஹீலியாந்தஸ் இஸ் கோயிங் டு பி த ஜீனஸ் நேம் அண்ட் tuberosus இஸ் கோயிங் டு பி த ஸ்பீஷீஸ் நேம். ஸோ இந்த மாதிரி காமனான சில கேட்டகரிஸ் உள்ள ஆர்கானிசம்ஸ் எல்லாமே நான் எந்த கொண்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் பி பிரிங்கிங் இட் அண்டர் த ஸ்பீஷீஸ் கேட்டகரி. சரி, இப்போ இல்லை மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த ஜீனஸ் ஸ்பீஷீஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முக்காஸ் எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா லைக் ஹர்ப்ஸ் அண்ட் அகைன் ஹீலியாந்தஸ் tuberous பார்த்தீங்கன்னா அகைன் ரெண்டுமே வந்து ஹர்ப் அப்படின்ற ஒரு கேட்டகரி, ஒரு காமனான ஒரு கேட்டகரிக்குள்ள வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஐம் புட்டிங் இட் அண்டர் த ஸ்பீஷீஸ் கேட்டகரி. சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜீனஸ். ஸோ இப்போ இந்த ஹீலியாந்தஸ்க்கு எடுத்துக்கோங்களேன். ஜீனஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி த ஜீனஸ் நேம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஹீலியாந்தஸ் இதில் பார்த்துருப்பீங்க, ஹீலியாந்தஸ். ஸோ ஹீலியாந்தஸ் இஸ் கோயிங் டு பி த ஜீனஸ் நேம். நான் வந்து காம்பினேஷன் ட்ரைடாக்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜீனஸ்லாம் என்னென்னலாம் இந்த கேட்டகரிக்குள்ள ஜீனஸ் இது வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா which means multiple of species which have similar characteristics but differ from their species. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியாந்தஸ்க்கும் சரி ட்ரைடாக்ஸ்க்கும் சரி they will be having a common characteristic, ஆனால் அதோட இனமே வந்து வேறு இருக்கும், ஸ்பீஷஸே வந்து வேறு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பீஷஸ் நான் மென்ஷன் பண்ண எதை நான் ஸ்பீஷஸ் மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹியூமன் பீயிங் இஸ் ஒன் ஸ்பீஷீஸ், டாக் இஸ் அனதர் ஸ்பீஷீஸ், கேட் இஸ் அனதர் ஸ்பீஷீஸ். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், ஆனால் ஸ்பீஷீஸ் இனமே வந்து வேறு வேறு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதான எதுக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் பி பிரிங்கிங் இட் அண்டர் த கான்செப்ட் ஆஃப் ஜீனஸ். எக்ஸாம்பிள் ஐ கிவன் ஹீலியாந்தஸ் அண்ட் ட்ரைடாக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we have the family. ஸோ நம்ம ஆர்டர்லாம் நம்ம லோவர்ஸ் வந்து பார்த்து வந்திருப்போம். ஃபர்ஸ்ட் we saw about species, செகண்ட் ஒன் we saw about genus and தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are seeing about family. சரி, ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் கொடுத்துருக்கிற ஃபேமிலி வந்து ஆஸ்ட்ரேசியே. சரி, இப்போ இந்த ஃபேமிலிக்குள்ளே எந்தெந்த கேட்டகரிஸ்லாம் நான் வந்து ஆஸ்ட்ரேசியக்குள்ளே கொண்டு வருவேன் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is nothing but number of genera which share some similarities among them. சரி, இல்லை genera is nothing but genus. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜீனஸஸ் எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று காமனாக இருக்கிற கேட்டகரிஸ் எல்லாமே டுகெதராக நான் எதில் கொண்டு வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் பி பிரிங்கிங் இட் அண்டர் ஃபேமிலி. இன்னைக்கு இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த ஹைரார்க்கி ஆஃப் டாக்ஸானமி படிக்கும்போது எவ்ரிதிங் இஸ் டோட்டலி இன்டர்கனெக்ட், எல்லாமே அடுத்தடுத்து வந்து விச் மீன்ஸ் டுகெதர் ஸ்பீஸ் எல்லாமே ஜீனஸில் வரும், டுகெதர் ஜீனஸ் எல்லாமே ஃபேமிலியில் வரும். இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒன்றா சேர்ந்து அடுத்தடுத்த கான்செப்ட் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ நோ நீட் டு கெட் கன்ஃபியூஸ். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ஒன்ஸ் வென் யூ கோ த்ரூ அகெயின் அண்ட் அகெயின் நமக்கு அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஸோ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ஜெனிரா விச் ஷேர் சிமிலாரிட்டிஸ், காமன் சிமிலாரிட்டிஸ். இதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சரி எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஐ திங்க் ஐ கேவ் சம்திங் அபவுட் ஹீலியாந்தஸ் ஆனஸ் அண்ட் ஹீலியாந்தஸ் tuberosus. இதில் பாருங்களேன், காமனான சிம்டம்ஸ் என்னது, போத் பிலாங் டு த
ஹீலியாந்தஸ் ஃபேமிலி, தட் இஸ் சன்ஃப்ளவர் ஃபேமிலி. ஸோ சன்ஃப்ளவர் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கலாம், which means like பெட்டல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கலாம், ஆர் ஈவன் லைக் அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் சம்திங் வில் பி சேம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குமே எல்லாத்தையும் எதில் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது bring at the concept of family. இப்போ இதில் ASA ஃபேமிலி நான் கொடுத்துருக்கேன். I have given one example. So ASA பார்த்தீங்கன்னா heads and ray florets. Florets பார்த்தீங்கன்னா பட் அந்த பெட்டல்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா head of a capitalium looks alike like a single flower மாதிரி இருக்கும். இந்த lay florets பார்த்தீங்கன்னா 3 lobes in C lingual, இல்ல வந்து 2 to 3 lingual lobes இருக்கு, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 lingual lobes இருக்கு. Some has not opened fully and large fun. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா just nothing but ஒரு பேசிக்கான ஒரு ஆஸ்ட்ரேசியா ஃபேமிலிக்குள்ள ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். இல்லை பார்த்தீங்கன்னா அந்த பெடல் வந்து 5 அரேஞ்ச்மெண்ட் பெடல்ஸ் இருக்கும், இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகாமல் லைக் பாதி ப்ளூமான ஸ்டேஜ்லேயே இருக்கிறது கூட இருக்கும். ஸோ எவ்ரி திங் பிலாங்ஸ் டு த ஆஸ்ட்ரேசி ஃபேமிலி. ஓகே, நெக்ஸ்ட் அந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி த ஆர்டர். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, என்ன சொன்னேன், அந்த ப்ரீவியஸ் இருக்க கேட்டகரியில் ஒன்றுக்கு ஒன்றா சேர்த்து தான் நான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். சின்ஸ் யூ ஆர் கோயிங் டு சி அபவுட் ஆர்டர். இப்போ பிஃபோர் நம்ம என்ன பார்த்துருப்போம், ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலிக்குள்ளது எல்லாமே மொத்தமாக சேர்ந்து இதில் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டருக்குள்ளே வந்து வருவாங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட், ஆனால் இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணோம், they will be showing less similarities among them. ஸோ இப்போ இதில் நீங்கள் பாருங்களேன், இப்போ ஃபேமிலியில் எடுத்துக்கோங்க, ஜீனஸ்லையும் எடுத்துக்கோங்க, which will be having a major of similarities. ஆனால் ஆர்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியிலே கொஞ்சமாக இருக்கிற பேசிக் சிமிலாரிட்டிஸ் உள்ள குரூப்ஸ் எல்லாமே யாருக்குள்ளே வருவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டருக்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆகிருப்பாங்க. ஸோ they having very less similarities. சரி, இப்போ இந்த very less similarities நீங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா I have given one example like camels and llamas. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா camels and llamas வந்து டுகெதர் ஒரே ஃபேமிலியில் தான் போட்டிருப்போம். நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், they'll be both having ரொம்ப கம்மியான ஒரு சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும், அந்த அளவுக்கு மேஜர் சிமிலாரிட்டிஸ் வந்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கேமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நல்லா அந்த கூன் போட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் லாமாஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது, அதெல்லாம் கொஞ்சம் நீட்டமாக நின்று இருக்க மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் ஏதோ ஒரு காமனான கேட்டகரி விஷயத்தில் they'll be included together. அந்த ஃபேமிலின்னு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து இது belong to the same family. ஆனால் சிமிலாரிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான உள்ள சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி கேட்டகரிஸ் எதுக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I'll be bringing it under the order. இப்போ நெக்ஸ்ட் ஒன், எஸ், இப்போ ஆர்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா we have the class, next division, அப்புறம் kingdom. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி kingdom is going to be the highest of the classification. இப்போ kingdomக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி let us see about class. சரி, இப்போ இந்த class நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா consist of groups of orders which share only few similarities. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த இந்த ஆர்டரோட ப்ரீவியஸாக பார்த்த இந்த ஆர்டரோட கேட்டகரி மாதிரி தான் they'll be having very few similarities, which means order, the few similarities will order எல்லாமே together will be taken into the class. Next one பார்த்தீங்கன்னா will be having the division. It is the next level of classification that consists of number of classes. நிறைய number of classes arrange ஆயிருக்கிறது எல்லாமே will be coming under the division. So highest ranking நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா is going to be the kingdom, which is nothing but example planting. நான் போய் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் கிவன் த ஹையஸ்ட் ஆஃப் த ஆர்டர் ஓகே பிளான்ட். இப்போ பிளான்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டிஸ். ஸோ இந்த ஆர்டருமே பார்த்தீங்கன்னா இட் வில் கீப் ஆன் இன்க்ரீசிங். ஸோ இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இஸ் ஆல் அபவுட் த ஹையரார்கி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இப்போ நான் ஜஸ்ட் பேசிக்காக தான் நான் சொல்லியிருக்கேன், ஐ ஹவ் கிவன் ஒரு பேசிக் கிளாசிஃபிகேஷன் நான் சொல்லியிருக்கேன், விச் மீன்ஸ் ஸ்பீஷீஸ்னா என்ன, யார் யாரெல்லாம் ஸ்பீஷீஸ்குள்ளே வருவா, எந்தெந்த கேட்டகரி ஸ்பீஷீஸ்குள்ளே வரும், எந்தெந்த கேட்டகரியில் ஆர்டருக்குள்ளே வரும், ஒரு பேசிக்கான ஒரு கிளாசிஃபிகேஷன் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் பெட்டர். இப்போ நான் ஹையரார்கி ஆஃப் கான்செப்ட் நான் யாருக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹோமோசேப்பியன்ஸ் இஸ் நத்திங் பட் ஹியூமன் பீங்ஸ், சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ். சரி, இப்போ கிங்டம் வந்து கடைசியாக வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் கிங்டம்லேருந்தே போகலாமே, பிகாஸ் திஸ் இஸ் ஹையர் ஆர்டர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். நான் கிங்டம்ஸ்லேருந்தே கொண்டு போகிறேன். சரி, இப்போ நான் கிங்டமில் பார்த்தீங்கன்னா animals that able to move on their own or else organisms that are able to move on. எந்தெந்த ஆர்கானிசம்லாம் எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் தனக்குத்தானே நடக்க முடியுதோ அந்த ஆர்கானிசத்தை எல்லாமே நான் கொண்டு வந்து எதுக்குள்ளே கொண்டு வருவேன்னா கிங்டம்குள்ளே வந்து கொண்டு வருவேன். அப்படி நான் கிங்டம்குள்ளே கொண்டு வரேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து அனிமல்ஸ். நீங்கள் முக்கால்வாசி ஈவன் ஹியூமன் பீங்ஸ் ஆல்சோ அன் அனிமல், கரெக்டாக? ஸோ ஆல்சோ அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனிவே பட் வி ஆர் ஏபிள் டு வாக் ஆன் அவர் ஓன். நம்ம கூட பார்த்தீங்கன்னா வி வில் பி கம்மிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைலம். ஸோ ஃபைலம், இப்போ ஹியூமன் பீங்ஸ் வந்து எந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க ஃபைலம் பார்த்தீங்கன்னா வி பிலாங் டு த ஃபைலம் கார்டேட்ஸ். ஸோ இப்போ அதே மாதிரி ஹியூமன் பீங்ஸ் வந்து பிலாங் டு த கிங்டம் அனிமல்ஸ். நம்ம இருக்கிற அனிமல்ஸ் வில் பி ஏபிள் டு மூவ் ஆன் தேர் ஓன். அதே மாதிரி எந்த ஃபைலத்துக்கு கீழே ஹியூமன் பீங்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி பிலாங் டு த ஃபைலம் கார்டேட்ஸ். ஸோ கார்டேட்ஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா
animals that have backbones. எந்தெந்த அனிமலுக்குலாம் வந்து பேக்போன் இருக்கோ they will be coming under the category or they will be coming under the phylum of chordates. So backbone அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா we will be talking about vertebrates. So vertebrates are backbone. எந்தெந்த ஆர்கானிசம்க்குலாம் பேக்போன் இருக்கோ we call them as vertebrates. எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்க்குலாம் பேக்போன் இல்லையோ we call them as invertebrates. இல்லைங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லா ஆர்கானிசம்க்கும் பேக்போன் இருக்குமே கண்டிப்பாக இல்லை, we are seeing daily, right? For example, இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிறோம், கண்டிப்பாக பேக் போன் இருக்கு. சிம்பான்சிஸ் பார்க்குறோம், பேக் போன் இருக்கு. ஓகே, now let us talk about ஸ்னேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேக் போன் இருக்காது. புழுக்கள், earthworms எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக they don't have backbone. They are like spineless creatures அப்படின்னு சொல்லுவோம். There is nothing but they are invertebrates. So backbone உள்ள organisms எல்லாமே they will be coming under the phylum of chordates. அப்படி பார்த்தா human beings also they belong to the phylum chordates. Next one எடுத்துக்கலாம் class. இப்போ ஹியூமன் பீங்ஸ் எந்த கிளாஸில் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா we belong to the class mammals. ஸோ மேமல்ஸ்னால் என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தன்னோட குட்டிங்களுக்கு வந்து பால் கொடுக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே or else animals which feed their kids or feed their little ones, we call them as mammals. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ ஹியூமன் பீங்ஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா obviously will be coming under the category of mammals. ஏன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பீங் வந்து கண்டிப்பாக they will be able to feed, they will be able to milk their kids. ஸோ ஹியூமன் பீங்ஸ் எந்த கிளாஸில் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will be coming under the class of mammals. Next one, human beings வந்து எந்த ஆர்டரில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா they become under the order of primates. ஸோ primatesனா நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mammals with collar bones and grasping fingers. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹியூமன் பீங்ஸ் ஹோமோ சேப்பியன்ஸ் பற்றி பார்த்துருக்கேன். சரி, இப்போ நான் சிம்பான்சி எடுத்துக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பான்சியும் லைக் சிமிலராக தான் இருக்கும், நம்ம கேட்டகரிக்குள்ளே தான் வருவாங்க. பிகாஸ் இப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஆர்டர் வந்து ப்ரைமேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். கரெக்டாக? ப்ரைமேட்ஸ்னால் என்ன, ஒரு பொருளை வந்து அப்படியே கையால் கிராஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம், லைக் தவி பிடிக்கக்கூடிய தாவி பிடிக்கக்கூடிய கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடியது எல்லாமே ஆல் பி கம்மிங் அண்டர் தி, ஸோ இட் பி கம்மிங் அண்டர் த ஆர்டர் ப்ரைமேட்ஸ். அப்படி பார்த்தா சிம்பான்சிஸ்க்குமே வந்து ஒரு கான்செப்ட் இருக்கோ, ஏப்ஸ்க்குமே வந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சரி, அண்ட் மேமல்ஸ் வித் காலர்ஸ், ஒபியஸ்லி சிம்பான்சிஸ் தேர் ஆல்சோ மேம் பிகாஸ் குட்டிங்களுக்கு வந்து பால் கொடுக்கும். ரைட். காலர் போன், கழுத்தெலும்பு, இந்த கழுத்தெலும்பு உள்ள இருக்கிறது கேட்டகரி எல்லாமே தட் இஸ் மேமல்ஸ் வித் காலர் போன்ஸ் and which have the capacity to grasp the other things. எல்லாமே வந்து எந்த ஆர்டரில் வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமேட்ஸ்க்குள்ள வரும். ஸோ obviously we human beings also will be coming under the order of primates. Next one பார்த்தீங்கன்னா human beings will be coming under the family of hominids. ஸோ hominidsனா யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா primates with relatively flat faces and 3-dimensional vision. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற ஒரு நாயோ பூனியோ அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணுறதை விட ஹியூமன் பீங்ஸ்க்கு வந்து we have that capacity, which means we have the 3-dimensional vision. பார்க்க தெளிவாக லிட்டலாக வந்து like எல்லாம் பார்க்க முடியும். அண்ட் ஈவன் சில அனிமல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லைக் ஆன்டிலோப்ஸ்லாம் சொல்லும்போது டிஸ்டன்ட் விஷன்லாம் கூட பாசிபிள் இருக்கும்னு சொல்லலாம். பட் ஜஸ்ட் we are comparing with the human beings தான் நம்ம பார்க்குறோம். they'll be having very flat faces, நல்ல ஒரு 3D விஷன் இருக்கக்கூடியதாக வரும். அப்படி இருக்கக்கூடிய கேட்டகரியில் உள்ள ஹோமினிட்ஸ் எல்லாமே எதுக்கு ஃபேமிலி அப்படின்ற ஹோமினிட்ஸ் கீழே தான் வருவாங்க. ஸோ ஹியூமன் பீங்ஸ் வில் பிலாங் டு த ஃபேமிலி ஹோமினிட்ஸ். நெக்ஸ்ட் ஜீனஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோமோ, பேர்லேயே சொல்லியிருப்பேன் ஹோமோ சேப்பியன்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி இந்த ஹோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரிக்குள்ளெல்லாம் யார் யார் வருவாங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமினிட்ஸ் வித் upright posture and large brains. ஸோ நல்லா பெரிய மூளை, நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்டு வச்சுருந்த சின்ன மூளை அப்படின்னு திட்டுவாங்க லிட்டலாக. சில ஆர்கானிசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி, ரொம்ப மைன்யூட் குவான்டிட்டி ஆஃப் பிரெயின்ஸ். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த டைனி க்ரீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன பிரெயின்ஸ்லாம் இல்லாத கூட இருக்கும். ஸோ அந்த கொஞ்சம் லிட்டலாக கம்பேர் பண்ணுறதை விட லார்ஜர் பிரெயின்ஸ் உள்ள ஸ்பீஷீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி கம்மிங் அண்டர் த ஜீனஸ் ஆஃப் ஹோமோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இல்லை பார்த்தீங்கன்னா ஹோமினிட்ஸ்க்கு இன்னொரு ஸ்பெஷல் கேட்டகரி உண்டு வித் அப்ரைட் பாஸ்சர். அப்ரைட் பாஸ்சர்னா நேராக நிமிர்ந்து நிற்கக்கூடியது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கூன் போட்டு நிற்கிற மாதிரியும் இல்லை, இல்லாட்டி ஊர்ந்து போகிற மாதிரியும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம நேராக அப்ரைட் நிற்கக்கூடிய கேட்டகரியில் உள்ள ஆர்கானிசம்ஸ் எல்லாமே எந்த ஜீனஸ் கீழே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் பி கம்மிங் அண்டர் த ஜீனஸ் ஆஃப் ஹோமோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பீஷீஸ். ஸோ ஸ்பீஷீஸ்லாம் அகெயின் நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் த ஜீனஸ் ஹோமோ வித் த ஹை ஃபோர்ஹெட் அண்ட் தென் skull bones. So skull bones, the higher இருக்கக்கூடிய skull bone, face like facial bone சொல்ல skull bone உள்ள organisms எல்லாமே will be coming under the species of Homo sapiens. So இது நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா இந்த hierarchy of classification அப்படின்னு ஒரு விஷயத்தை. இந்த hierarchy of classification ஜஸ்ட் ஒரு பேசிக்கான கிளாஸ். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம்க்குமே வேர்ல்டில் இருக்கிற ஒரு சின்ன ஆர்கானிசம்ஸ்க்குமே இந்த மாதிரி hierarchy of classification வந்து கண்டிப்பாக இருக்கும். நான் கொடுத்தது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அப்படி ஜஸ்ட் இமேஜின் வேர்ல்டு வைட் எத்தனையோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே வந்து இந்த மாதிரி ஜீனஸ் இருக்கும், ஸ்பீஷஸ் இருக்கும், ஃபேமிலி, ஆர்டர், கிங்டம், ஃபைலம் எல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சொல்லலாம் இவ்வளவோ ஒரு ஆர்கானிசம்க்கு எப்படி படிக்கிறது, கண்டிப்பாக உங்கள் ஸ்டாண்டுக்கு அது உங்கள் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எல்லாம் படிக்கிறது
everything நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா as your days passes by you can learn just by that. Okay, இப்போ just going back again. Okay, so இப்போ human beings பார்த்தீங்கன்னா they belong to the kingdom animals, phylum வந்து chordates, class வந்து mammals, order வந்து primates, family வந்து hominids, genus வந்து homo and species வந்து homo sapiens. Okay, இப்போ next one பார்த்தீங்கன்னா we are going to see about the systematics. சரி, நம்ம டாபிக்லேயே வந்து பார்த்துருப்போம். சிஸ்டமேட்டிக்ஸ் கான்செப்டே இஸ் நத்திங் பட் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம பார்த்துருப்போம். சரி, இப்போ இல்லை சிஸ்டமேட்டிக் நம்ம ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி நம்ம சொல்லிட்டு நம்ம யாரை பார்த்தோம்? we saw about Carolus Linnaeus. Taxonomy அர்த்தம் which is nothing but I am going to name an organism, I am going to classify an organism based upon the characteristics, nothing but naming and classifying the organism based on their habitat or based on etc. like based on their nutrition, based on their mode of movement, இதெல்லாமே நான் classify பண்ணுறது தான் வந்து we call it as taxonomy. அப்போ systematicsனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா first we'll have a small intro. Systematics பார்த்து யார் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா a person named Simpson in the year 1961 அப்படின்னு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா systematics வந்து டிஃபைன் பண்ணாரு. Systematics என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's nothing but the scientific study of the kinds and diversity of organisms and relationship among them. ஃபர்ஸ்ட் நான் taxonomy என்ன பண்ணுறேன்? I am just going to characterize them. நான் கேரக்டரைஸ் பண்ணி ஒரு பேர் கொடுத்து நான் உட்கார வைக்கிறேன், இங்கே இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிஸ்டமேட்டிக்ஸோ டாக்ஸானமியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே தான் இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா நான் நேம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை பற்றி நான் படிக்க போகிறேன் கண்டிப்பாக. பிகாஸ் நான் படிச்சு தான் என்னால் என்ன பண்ண முடியும், அதுக்கான யூசேஜாக இருக்கட்டும், அதோட சைட் எஃபெக்ட்ஸ், ட்ராபேக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆஃப் மேன்கைண்டுக்கு வந்து என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ த சிஸ்டமேட்டிக்ஸ் கேன் பி டிஃபைன்ட் as the scientific study of the kinds and diversity of organisms and all the relationships among them. இந்த கொண்டு வந்தார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a person named Simpson in the year 1961. சரி, நெக்ஸ்ட் வில் பி சீயிங் அபவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். அகெயின் உங்களோட லைக் புக்கை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் படிச்சிக்கலாம், தெரிஞ்சிக்கலாம். இட் கேன் பி அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ இட் கேன் பி ஆஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி. டாக்ஸானமி இஸ் நத்திங் பட் த டிசிப்ளின் ஆஃப் கிளாசிஃபைங் அண்ட் ஆர்கானிசம்ஸ் which is nothing but based on the taxa. நான் என்ன பண்ணுறேன், அந்த taxa நம்ம hierarchy of taxa பற்றி பார்த்துருப்போம். nothing but ஒரு 7 classification இருந்துச்சு இல்லைங்களா? It's nothing but kingdom, phylum, class, order, family, genus, species. அந்த பேஸ் பண்ணி ஒரு ஆர்கானிசமை நான் கிளாஸிஃபை பண்ணுறது தான் we call it as taxonomy. அதுக்கு போய் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா we also call it as taxa அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். Systematics என்ன பார்த்தீங்கன்னா it is a broad field of biology that studies the classification of the species. So taxonomy compare பண்ணுறது ஸ்பீஷியோட கிளாசிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக சிஸ்டம் டீட்டெயில்டாக வந்து போகும். பிகாஸ் ஐம் கோயிங் டு லேர்ன் அபவுட் த ரிலேஷன்ஷிப் அபவுட் ஒரு ஆர்கானிசம்ஸோ இல்லை மற்ற ஆர்கானிசம்ஸ்குள்ள ரிலேஷன்ஸ் பற்றி நான் படிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு டீட்டெயில் ஸ்டடியாக தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா taxonomy வந்து இட் கவர்ன்ஸ் த ப்ராக்டிசஸ் ஆஃப் நேமிங், டிஸ்கிரைபிங், ஐடென்டிஃபைங் த ஸ்பெசிமென், preservation. இந்த taxonomy பற்றி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஐ எம் ஜஸ்ட் நாட் கோயிங் டு சிம்பிளி ஐடென்டிஃபை an organ. ஜஸ்ட் சிம்பிளாக இது வந்து கேட்டு எப்படி நான் கேட்டுன்னு பேர் வைக்கிறேன், மியா மியான்னு கத்தும், இல்லை டெய்ல் இருக்கும், இட் ஹேஸ் லைக் இந்த ஃபெதர்ஸ், ஐ லேஷஸ், இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வச்சு நான் சொல்கிறேன், ஓகே நேம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே 4 ஃபீட்டில் வாக் பண்ணுது. இதோட மட்டும் இல்லாமல் நேமிங் பண்ணுறது கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு நான் பேஸ் பண்ணி நேம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஐ எம் கோயிங் டு ப்ரிசர்வ் தெம் ஆல்சோ. கண்டிப்பாக சில விஷயம் எல்லாமே ஆல் திங்ஸ் கேனாட் பி ப்ரிசர்வ் இன் அ சேம் வே. கரெக்டாக சில வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டிலே வச்சுக்கூடிய சில பொருட்கள் எல்லாமே ஐ ஹேவ் டு லைக் பேக்கெட் இன் ஏர் டைட் கண்டர் அந்த மாதிரி சில பேக் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஓகே ஓப்பனோட தான் ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் வில் லைக் டிஃபரிங். ஸோ இந்த ப்ரிசர்வேஷனையும் சேர்த்து படிக்கிறத பற்றி தான் வந்து we call it as taxonomy. இப்போ சிஸ்டமேட்டிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நத்திங் பட் த கவர்ன்ஸ் த எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ இதில் ஒரு டேர்ம் நீங்கள் பார்க்குறீங்க ஃபைலோஜெனிக். ஃபைலோஜெனட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஆர்கானிசம்ஸ். 2 ஆர்கானிசம்ஸ்க்கும் இடப்பட்டு உள்ள டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப். லெட் இட் பி ஃபார் எனிதிங். அது 2 ஆர்கனுக்குள்ளே இருக்கிற மோட் ஆஃப் நியூட்ரிஷனாக இருக்கலாம், இல்லை மோட் ஆஃப் லோக்கோமோஷன், காமன் சிமிலாரிட்டிஸாக கூட இருக்கலாம். இதை பற்றி எல்லாம் படிக்கிறது தான் வந்து we call it phylogenetic அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ சிஸ்டமேட்டிக்ஸ் என்ன, which governs the evolutionary history. இது சிஸ்டமேட்டிக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 2 ஆர்கானிசம்குள்ள ஹிஸ்ட்ரி லைக் டிஃப்ரென்ஸ் மட்டும் இல்லாமல் காம்பினேஷன் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆன்சிஸ்ட்ரல் ஹிஸ்ட்ரியை பற்றி கூட படிக்கிறது தான். ஆன்சிஸ்ட்ரல் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 3வது லைக் எவல்யூஷனரி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹியூமன் பீங்ஸே எடுத்துக்கலாம். நம்ம ஹியூமன் பீங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே இப்போ நம்ம தெரியும், ஆக்சுவலி நம்ம எல்லார் மைண்ட்லேயுமே வந்து ஒரு காமனாக ஒரு கொஸ்டின் வந்து உண்டு, ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் இவால்வ் பண்ணுவோம், இனி மனுஷங்க எப்படி உருவானாங்கன்னு ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு இன்ன வரைக்கும் ஆன்சர் கிடையாது. வி ஹேவ் செவரல் தியரிஸ். பார்த்தீங்கன்னா பிக் பேங் தியரி பற்றி படிச்சிருப்போம். ஆரல்ஸ் லைக் சில மாலிக்யூல்ஸ் வேறு ஸ்பேஸ் வந்து மாலிக்யூல்ஸ் இங்கே வந்திருக்கும் பிளான்ட்லேருந்து, அதுலேருந்து ஒரு ஆர்கானிசம் உருவாச்சுன்ற தியரி இருக்குது. அண்ட்
சார்ல்ஸ் டார்வின் கொடுத்த ஒன் ஆஃப் த ஃபேமஸ் தியரி லைக் குரங்குலேருந்து மனுஷன் வந்தாங்க. ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஸோட புக்கில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஹியூமன்ஸ் இவால்வ் ஃப்ரம் ஏப்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாரு. குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு அப்போது அவர் சொன்ன தேரி வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா இப்போ எதுக்கு குரங்குலேருந்து மனுஷன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஒரு ரீசன் வந்து ஒன்று இருக்குது. ஐம் நாட் டெல்லிங் ஃபார் ஷுர், பட் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எவல்யூஷன் நடக்கிறதுக்கு இட் டுக் மெனி இயர்ஸ். இதெல்லாம் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர் ஆச்சு அந்த ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ் நடக்கிறதுக்கே. அது எல்லாமே ஒரே நாளில் நடக்கணும்னா ஐ திங்க் இட்ஸ் இம்பாசிபிள். பட் எனவே அவர் ப்ரப்போஸ் பண்ணுற தேரி வந்து குரங்குலேருந்து மனுஷன் வந்தா அப்படின்ற ஒரு கான்செப்ட். சரி, இப்போது இந்த நான் சொல்கிறது மனுஷங்களுக்கு மட்டும்தான். அப்போ ஒரு ஆர்கானிசமுக்குமே உள்ள அந்த எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி எல்லாம் ஜாகிரஃபி எல்லாமே பற்றி படிக்கிறது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து விஷயம் சொன்னேன், ஹியூமன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இவால்வ் ஃப்ரம் மங்கீஸ். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி காமன்லி ஜூக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மனுஷன் வந்து 4 கால் நடக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க, கொஞ்சம் நிமிர்ந்து நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே 2 கால் வந்து தாவர மாதிரி போட்டிருப்பாங்க. அது நீங்கள் 4 கால் நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், தலை ஃபுல்லாக முடியாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக முடியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹேரோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. அந்த ஃபேஷியல் ஸ்கல் ஸ்ட்ரக்சர் கூட பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக வி ஆர் லுக்கிங் லைக் திஸ். இப்போ ஃபியூச்சரில் ஒரு எவல்யூஷன் நடந்ததுன்னா வி டோன்ட் நோ what human beings will look like. Might be in a height-ஆவும் இருக்கலாம், ஆல்சோ லைக் வேறு கேரக்டர் பாடி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸில் கூட எவல்யூஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் வந்து நிறைய உண்டு. சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி. ஸோ டாக்ஸானமி வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் பட் இட்ஸ் a combination of classification and nomenclature. ஸோ classification and nomenclature வந்து together வந்து we call it as taxonomy. ஸோ nomenclature ன்னு பார்த்தீங்கன்னா will be seeing something about binomial nomenclature and trinomial nomenclature. இதை பற்றி நான் பார்க்குறோம், அடுத்த டாபிக் நம்ம தான் பார்க்க போகிறோம். பட் எனிவே we'll just have a look. Next systematics ன்னு பார்த்தீங்கன்னா it's nothing but taxonomy and phylogenetic relationship together we call it as systematics. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலும் பார்த்தீங்கன்னா இது கேட்கறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ taxonomy is nothing but classification plus nomenclature we call it as taxonomy, whereas systematics பார்த்தீங்கன்னா taxonomy plus phylogeny we call it as systematics. சரி, இப்போ இல்ல phylogeny is nothing but the ancestor relationship between two or மூதாதையர்கள் ancestors ஓட relationship பத்தியும் சேர்ந்து தான் இல்ல வந்து படிப்போம். nothing but called as systematics. So this is the basic difference between taxonomy and systematics. Okay, next one பார்த்தீங்கன்னா we are going to see about the concept of species. So the concept of species என்னன்னு பார்த்தீங்கன்னா species is a group of individual organisms which have the following characteristics. So கண்டிப்பா ஸ்பீஷிஸ் நம்ம இப்போ சொல்கிறோம், இவன் என்ன ஸ்பீஷிஸோ தெரியல, இப்படி இருக்கா, இவன் என்ன ஸ்பீஷிஸ், அது என்ன ஸ்பீஷிஸ், வாட் இஸ் ஏதோ ஸ்பீஷிஸில் மென்ஷன் பண்ணுவோம். ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்சனையோ ஒரு ஆர்கானிசமோ பார்ப்போம், நம்ம என்ன சொல்லுவோம், இது என்ன ஸ்பீஷிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக அப்படி ஸ்பீஷிஸ்னா என்ன அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா which means they'll have ஒரு சின்ன கேரக்டரிஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், a population of organisms which closely resemble each other in the more than the other population, which means ஒரு ஆர்கானிசம்க்கோ இன்னொரு ஆர்கானிசம்க்கோ இடைப்பட்ட நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து டிஃபர் ஆகலாம். பட் தேல் பி லைக் கம்மிங் அண்டர் த கேட்டகரி எது லிவிங் திங்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வரலாம். சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமன் பீங்ஸ் நான் சொல்கிறேன், ஹோமோசேப்பியன்ஸ் ஐ எம் அ ஸ்பீஷீஸ், ஹோமோசேப்பியன்ஸ் ஸ்பீஷீஸ், ஃபீலிஸ் கேட்டஸ் கேட் அது ஒரு ஸ்பீஷீஸ். ஸோ இந்த மாதிரி சில க்ளோஸ் ரிசம்பிள் பண்ணக்கூடிய சில கேரக்டர்ஸ் வச்சு நம்ம வந்து பிரிப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா they descend from a common ancestor. ஒரு காமனான பர்சன்லேருந்து தான் வந்து அது உருவாயிருக்கு. இப்போ நம்ம ஹியூமன் பீங்ஸ்க்கு இப்போ தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், ஹியூமன்ஸ் evolved from monkeys. ஸோ காமன் ஆன்சஸ்டர் யாராக இருந்திருக்கலாம் அந்த தேரி படி இருந்ததுன்னா மங்கீஸ் தான் ஒரு காமன் ஆன்சஸ்டராக வந்து இருந்திருக்கலாம். சான்சஸ் ஆர் ஹெவி. அதே ஒன்று பார்த்தீங்கன்னா we have எக்ஸாம்பிள் ஆல்சோ டைனோசர்ஸில் ஒரு பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்துலேயுமே வரும். ரெப்டைல்ஸ் பிகாஸ் வில் பி ஹேவிங் டெய்ல் எல்லாம் ரெப்டைல் மாதிரி இருக்க லாங் இதுவும் வந்துருக்கும், அது விங்ஸும் இருக்கும். ஸோ அது ரெண்டுமே கம்பைன் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் இட்ஸ் லைக் ஐம் நாட் ஷூர் அபவுட் இட், anyway let you know. அந்த ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துமே காமனானதாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஆர்கானிசம் அப்போ எவால்வ் என்ன ஆச்சு, தனித்தனியாக பிரிஞ்சு இப்போ விங்ஸ் உள்ளதை ஒரு தனி ஆர்கானிசம் அண்ட் ரெப்டைல்ஸ், பிகாஸ் ரெப்டைல்ஸ் ஐ திங்க் தே டோன்ட் ஹேவ் விங்ஸ். ஆனால் இந்த மாதிரி ஏன்ஷியன்ட்டில் ஒரு ஃபீஸ் இருந்ததுக்கான we have some bone proof. ஓகே, ஃபாசில் ஃபியூல்ஸ் இருக்குது, ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா in sexually reproducing organisms they interbreed freely in nature producing fertile offspring. ஸோ இப்போ ஸ்பீஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தே ஒரு மேஜரான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா தே கேன் ரீப்ரொடியூஸ் அமாங் தெம் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோமோசேப்பியன்ஸ் ஹியூமன் பீங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே கேன் ரீப்ரொடியூஸ் ஓன்லி அமாங் தெம் செல்ஃப். அவங்க போயிட்டு இன்னொரு ஸ்பீஷிஸ்குள்ளே தே கேன் ரீப்ரொடியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமன் பீங்ஸும் ஒரு கேட்டும் போயிட்டு தே கேனாட் ரீப்ரொடியூஸ் டுகெதர், ஆனால் தே கேன் இன்டர்பீட் அமாங் தெம் செல்ஃப். ஸோ ஹியூமன் பீங்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் கூட விச் மீன்ஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் அலோன் கேன் பி லைக் டுகெதர், they can reproduce among male and male they cannot reproduce.
இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we will be seeing about the types of species. So the types of species அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா I can categorize it on the basis of process of evolution. So அந்த process of evolution பேஸ் பண்ணி நான் categorize பண்ண போகிறதுக்கு we call it as biological species. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பீஸை வந்து நான் எவல்யூஷன் ஹிஸ்ட்ரியை வச்சு நான் categorize பண்ண போகிறேன் அப்படின்னா I call it as biological species. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா அகைன் I can categorize it into two types. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீஷீஸ், another one is going to be phylogenetic species. ஸோ இந்த ஸ்பீஷீஸை நான் வந்து எப்படி நான் கேட்டகரைஸ் பண்ணுறேன்னா டூ கேட்டகரிஸை நான் கேட்டகரைஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன் த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன். ஸோ ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷனை பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷனே பார்த்தீங்கன்னா I can categorize into two types. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீஷீஸ், another one is going to be phylogenetic species. சரி, இதென்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட I have given. Let us see that. சரி, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு we will be seeing about the process of evolutionல மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீஷீஸ் கான்செப்ட் பற்றி வந்து பார்க்கலாம். சரி, இப்போ இந்த மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீஷீஸ் கான்செப்ட் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சிமிலாரிட்டிஸ் டு கிளாசிஃபை த ஸ்பீஷீஸ். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹென் ஒரு டக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகெயின் they'll be having a similar லைக் அந்த அந்த எக் லே பண்ணுற கேட்டகரியாக இருக்கட்டும், ஃபெதர்ஸ் இருக்கிற கேட்டகரியாக இருக்கட்டும், they'll be having the similar features to classify it. Whereas இப்போ இந்த மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீஷீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு let us say about the மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீஷீஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து I have given two examples which is nothing but eastern meadows and வெஸ்டர்ன் மெட்வாக். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் இது சேம் ஸ்பீஷீஸ் தான், பட் ஆனால் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து சிமிலர் ஸ்பீஷீஸ் தான் இருந்தாலும் they cannot interbreed among themselves, whereas they'll be having different. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா they'll be having a song. ஸோ ஒரு ஆர்கானிசம் ஒரு ஸ்பீஷீஸ் ஸோ இந்த ஸ்பீஷீஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு they'll be having a common song. இது எல்லாமே வந்து மாறும் பிகாஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன். ஆனால் even though they belong to the same species, they'll be having different behavioral activities also depending upon the places they live. The next one பார்த்தீங்கன்னா how do species evolve, which is nothing but the phylogenic. இப்போ நம்ம பார்த்தது பற்றி morphological. Next one பார்த்தீங்கன்னா phylogenetic concept. இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா they rely on the identification of the species based on the common ancestry. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த phylogeneticனாலே அந்த ancestral categories வச்சு தான் they'll be keeping on evolving. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா காமனாக we have given example as grey wolf. இந்த grey wolf பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து காமன் ஆன்சஸ்டராக இருந்திருப்பார். அவங்க வந்து அடுத்த ஸ்பீஷீஸ் வந்து இவால்வ் ஆகிருக்கும். இதே வந்து யூரோப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைக் டிபெட்டியன் மேசிஃப் இஸ் a common example. நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா I think we have a husky breed, and whereas China we have certain dogs. இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லைக் we have இந்த கன்னி சிப்பி பாறை இதெல்லாமே வந்து வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுவே இந்த யூரோப்லேருந்து லைக் டிபெட்டியன் மேசிஃப் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட which means again நிறைய எவல்யூஷன் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். வி ஹேவ் தி கிரே ஹவுண்ட், நார்மல் இந்த பப்பீஸ் ப்ரீட் எல்லாமே. ஸோ இந்த காமனான உல்ஃப்லேருந்து தான் இந்த டாக் ப்ரீட் எல்லாமே உருவாச்சு அப்படின்ற வந்து ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் ஒரு ஆர்கானிசம் வந்து இவால்வ் ஆகிட்டே வருதுன்னா அவங்க ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி தான் வந்து தே வுட் ஹேவ் கெப்ட் ஆன் இவால்விங் அப்படின்றது தான் இந்த விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து we are going to see about the ICBN, which is nothing but International Code of Botany and Nomenclature. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தியரி யார் இந்த கான்செப்டை யார் ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இட் வாஸ் ப்ரப்போஸ் பை கேரோலஸ் லினேயஸ். ஸோ கார்ல் லினேயஸ். ஸோ இதை பற்றி அவர் எந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூல் பற்றி 1751 பப்ளிஷ் பண்ண ஃபிலாசபியா பொட்டானிக்கா அப்படின்ற புக்கில் தான் வந்து இந்த ஐசிபிஎன் பற்றி வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் பற்றி வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ வாட் இஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த டாப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஆர்கானிசமை பற்றி வந்து நான் நேம் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ கான் கீப் ஆன் கிவிங் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஒரு லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பேர் வந்து என்னால் வச்சுட்டு இருக்க முடியாது. பிகாஸ் கண்டிப்பாக இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் டு ஸ்டடி அபவுட் தட் பர்டிகுலர் ஆர்கானிசம் ஆல்சோ. ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு ஃபார்ம் அ செட் ஆஃப் ரூல்ஸ். இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் வேர்ல்ட் வைட் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். இதுனா இதை நீங்கள் ஈவன் ஃப்ரம் இந்தியாவிலேருந்து பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேற எங்கேயோ இஃப் யூ கோயிங் டு அண்டார்டிகா ஆல்சோ சரி, திஸ் இஸ் கோயிங் டு பி அ காமன் செட் ஆஃப் ரூல்ஸ் தட் இஸ் கோயிங் டு பி ஃபாலோட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1751 வந்து கேரோலஸ் லினேயஸ் அப்படின்ற ஒரு பொட்டானிக்கா ஃபிலாசபி ஆஃப் பொட்டானிக்கா அப்படின்ற புக்கில் வந்து இதை பற்றி பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த இயர் 1813 வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் ரிகார்டிங் பிளான்ட் நாமென்க்ளேச்சர். ஸோ நாமென்க்ளேச்சர் இஸ் நத்திங் பட் த நேமிங் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸ்பெசிஃபிக்காக வந்து பிளான்ட் நாமென்க்ளேச்சர் பற்றி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏபிடி கேண்டலோ அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபேமஸான ஒரு புக் இஸ் நத்திங் பட் தியரி எலிமெண்டரியா டி லா பொட்டானிக். இஸ் நத்திங் பட் தியரி எலிமெண்டாரியா டி லா பொட்டானிக் அப்படின்ற புக்கில் வந்து பிளான்ட் நாமென்க்ளேச்சர் பற்றி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சில ஸ்பெசிஃபிக்கான ரூல்ஸ் பற்றி வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
இந்த நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த 1751 இருக்கட்டும் 1831 இருக்கட்டும் நான் என்ன சொல்லியிருப்பேன் ஐசிபிஎன் இஸ் இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் பட் மேபி டியூ டு சம் அதர் ரீசன்ஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிபிஎன் வந்து இட் ஹேஸ் பீன் சேஞ்ச் டு ICN. ஸோ பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு காங்கிரஸ் மீட்டிங்கில் வந்து இட் ஹேஸ் பீன் பிளான்ட் அண்ட் சேஞ்ச் டு அஸ் ICN which is nothing but இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் நாமன்க்ளேச்சர். சரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா I'm going to discuss about the set of rules that is followed in the ICN, அது இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் நாமன்க்ளேச்சர். ஸோ நாமன்க்ளேச்சர் அப்படின்னு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா we have something called as binomial nomenclature and trinomial nomenclature. பைனா எத்தனை 2, ட்ரைனாமியல்னா 3. ஸோ ஒரு நேமிங் ஆஃப் அன் ஆர்கானிசம் அதுக்கு ஒரு சடன் ரூல்ஸ் இருக்குது. தட் இஸ் அந்த நேம் அந்த எப்படி எழுத போகிறேன் எப்படி நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹோமோசேப்பியன்ஸ்க்கே வரேன். சரி இப்போ ஹோமோசேப்பியன்ஸ் எடுத்துக்கலாம். இட்ஸ் நதிங் பட் ஹியூமன் பீயிங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஹோமோன்றது ஜீனஸ் நேம் அண்ட் சேப்பியன்ஸ்ன்றது ஸ்பீஷீஸ் நேம். இப்போ இதில் என்ன ரூல் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the genus name இருக்கு இல்லையா in the first letter of genus name should always be in capital letter. This is the rule number 1. The first name or the first letter of the genus name should always be in capital letter. That is rule number 1. Rule number 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீஷீஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லைங்களா it should always be in small letter. ஸோ ஜீனஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேபிட்டலில் தான் இருக்கணும் அண்ட் ஸ்பீஷீஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் ஆல்வேஸ் பி இன் ஸ்மால். இது நம்ம ரெண்டில் எல்லாத்தையுமே கேபிட்டலில் எழுதுறதோ எல்லாத்தையுமே ஸ்மாலில் எழுதுறது இட்ஸ் டோட்டலி ராங், தப்பு. தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணும்போது நீங்கள் சயின்ஸ் புக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது பிரிண்ட் பண்ண சில நேம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபாண்ட்டில் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா while printing the scientific name it should always be in italics. italicsல தான் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் வந்து ரூல். அது ரூல் நம்பர் 3. அண்ட் ரூல் நம்பர் 4 என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஃபிக் நேம் வந்து ஓகே இப்போ நான் எழுதும் போது I cannot write in italics. பட் ஆனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I have to underline the genus name and the species name வந்து separately. ஸோ நான் ஜீனஸ் நேம் என்ன பண்ணுவேன் தனியாக அண்டர்லைன் பண்ணுவேன், ஸ்பீஷீஸ் நேம் நான் என்ன பண்ணுவேன் தனியாக அண்டர்லைன் பண்ணுவேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுதும்போது பிரிண்ட் பண்ணும்போது obviously I'm going to use the font italics நான் யூஸ் பண்ண போகிறேன். சரி இப்போ இதுவே நான் வந்து டுகெதர் ஹோமோசேப்பியன்ஸ் நான் அண்டர்லைன் பண்ணால் கூட இட் இஸ் கோயிங் டு பி ராங். இது வந்து நான் பேசுறது பைனாமியல் நாமென்க்ளேச்சர். பிகாஸ் நீங்கள் நேம் பார்த்தாலே தெரியும் ஹோமோசேப்பியன்ஸ். ஸோ நேம் இருக்குது ஹோமோசேப்பியன்ஸ் தனித்தனி நேம். ஸோ நான் பைனாமியல் நாமென்க்ளேச்சர். அப்போ ட்ரைனாமியல் நாமென்க்ளேச்சர் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் ரோசா சினன்சிஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஹைபிஸ்கஸ் ரோசா சினன்சிஸ் 3 நேம் இருக்கும். இட் வில் பி கம்மிங் அண்டர் ட்ரைனாமியல் நாமென்க்ளேச்சர். இதை ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். தீஸ் ஆர் த ரூல்ஸ் தட் இஸ் பீங் ஃபாலோட் இன் த ICN. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த்ரோனா. நம்ம வந்து ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா we saw about what is taxonomy. டாக்ஸானமியில் பார்த்தீங்கன்னா we saw about who is called as the father of taxonomy பற்றி பார்த்தோம். அந்த hierarchy of taxonomy பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுறதுல வந்து we saw an example that is homo sapiensோட எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்தோம். லைக் எந்த இது கீழே வருவாங்க, எந்த ஜீனஸ் ஸ்பீஷீஸ் கிங்டம் இது கீழே வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்துருப்போம். அண்ட் we saw what is genus ஸ்பீஷீஸ் அப்புறம் what is family kingdom phylum எல்லாமே என்ன டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்த்தோம். அண்ட் we also saw what is systematics பற்றியும் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to see in detail. ஸோ ஒரு ஸ்பீஷீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லில்லியேசி பற்றி வந்து பார்க்க போகிறோம். லில்லியேசிக்கு வந்து காமனான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோரியோசா சூப்பர்பா, தமிழில் வந்து செங்காந்தல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அகெயின் லைக் தமிழ்நாடோட ஃப்ளவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக் ஆனியனோட ஃப்ளவர், அப்புறம் மயில் மாணிக்கம், லைக் மயில் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொக்கேஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அகெயின் இந்த ஆஸ்பராகஸோட ஃப்ளவர்லாம் சொல்லுவோம். இது எல்லாமே வந்து திஸ் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் that will be coming under the family of Liliaceae. ஸோ இந்த லிலியஸோட கிளாஸிஃபிகேஷன் நம்ம எடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா that is டிவிஷன் எந்த டிவிஷன் கீழே வருவாங்கன்னா it will be coming under division of angiosperm. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் டாபிக்ஸில் வந்து we saw what is angiosperm, what is coronary, what is monochordate, இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ லைக் வில் மூவ் ஆன். whereas class பார்த்தீங்கன்னா it will be coming under the class of monochordate which is nothing but monochordate. ஸோ monochordate பார்த்தீங்கன்னா is nothing but mono single. ஸோ ஒரே ஒரு chordate மட்டும் இருக்கும். இதுவே வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீடை வந்து ஜெர்மினேட் பண்ணுறேன், சாயில் வந்து பொதிச்சு வைக்கிறேன், அது வந்து வெளியே வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வந்து சிங்கிள் கார்டன் வந்துச்சுன்னா we call as a monochordate. இது வந்து டபுள் கார்டன் வந்துச்சுன்னா we call as a double coordinate. இது வந்து பார்த்தீங்கன்னா லில்லியேசி வந்து it will be coming under the class of monochordate. சீரீஸ் வந்து கொரோனரியே, ஆர்டர் வந்து லில்லிஃப்ளோரே, ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா லில்லியேசி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எப்பவுமே இதெல்லாம் எழுதும்போது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் வித் ஸ்பெல்லிங்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம வந்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லில்லியேசி பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ லில்லியேசி பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஃபேர்லி லார்ஜ் ஃபேமிலி. எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி they'll be having around 15 genera and around 550 species. ஸோ ஜெனிரா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எத்திங் பட் ஜீனஸ். ஸோ ஆல் லைக் டோட்டலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 15 ஜீனஸஸ் இருக்கும் அண்ட் 550 ஸ்பீஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லில்லியேசி ஃபேமிலியில் வந்து உண்டு. ஸோ இந்த லில்லியேசி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி they'll be like perennial herbs. ஸோ இந்த perennial herbs தான் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இன்னொரு புது பிளான் வளர்க்க போகிறேன்னா there is no need for me to like சீடை நான் சோ பண்ணி வச்சு வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது.
கிடையாது. பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கிற ரூட்ஸ், சாயில்குள்ளே இருக்கிற ரூட்ஸ் வச்சே வந்து இன்னொரு பிளான்ட் வந்து வளர ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we call it as a perennial. ஸோ இது மோஸ்ட்லி வந்து இந்த liliaceae எல்லாமே வந்து they'll be coming under the perennial herbs. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அகைன் பர்சிஸ்டிங் பை மீன்ஸ் ஆஃப் சிம்போடியல் ரைசோம். ஸோ ரைசோம்னா என்ன நம்ம ஏற்கனவே தெரியும், நம்ம பார்த்துருக்கோம் நிறைய. அண்ட் பல்ப் லைக் லிலிஸ். ஸோ பல்ப் ஆஃப் ஆனியன் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லுவோம். ரைசோம் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் எல்லாமே நம்ம ரைசோம்க்கு எக்ஸாம்பிள் கொடுப்போம். அண்ட் பல்ப் பார்த்தீங்கன்னா லைக் ஆனியன் எக்ஸாம்பிள் கொடுப்போம். அண்ட் டியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோஸ் இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். அண்ட் ஷ்ரபி ஆர் ட்ரீ. ஸோ ஷ்ரப்ஸ் ஆர் ட்ரீ வி ஆல்ரெடி நோ வாட் இஸ் அ ஷ்ரப் அண்ட் வாட் இஸ் அ ட்ரீ. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரீக்கு வந்து வி ஹேவ் யூகா ஆர் ட்ரெஸ்ஸினா, வெராஸ் ஃபார் காம் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் கால்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடி கிளைம்பர்ஸ். ஸோ மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஐ ஹவ் கிவன் அ பிக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் தெளிவாக. இது எல்லாமே வந்து கிளைம்பர்ஸ் வந்து மோஸ்ட்லி தேல் பி லைக் உடி. இதில் தான் இந்த லிலியேசி ஃபேமிலியில் வந்து ஒரு கிளைம்பிங் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்டிப்புலர் டெண்டல்ஸ். ஸோ டெண்டல்ஸ் பார்த்தா டெண்டல்ஸாகவும் இருக்கும், உடி கிளைம்பர்ஸாகவும் இருக்கும். டெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் இது வந்து ஸ்மைலாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெண்டல்ஸ் வந்து நம்ம காமனாக பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து பிட்டர் கார்டில் பார்த்துருப்போம். அண்ட் வாட்டர்மெலன், பம்கின்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்போம். அப்புறம் இந்த புடலங்காய் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஸ்ப்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இல்லையா, இது எல்லாமே வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிலியேசி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி சீங் அபவுட் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அகேன் நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ரூட்ஸ் பற்றி நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா they are adventitious and fibrous root and typically contracted. ஸோ கண்ட்ராக்டெல்லாம் என்ன நம்ம ஏற்கனவே தெரியும், which means which they can contract. Whereas the adventitious and fibrous root system இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா adventitious diagram வந்து I have already given, which means இப்போ நார்மல் ரூட் சிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ மெயினாக வந்து ஒரு மேஜரான ஒரு ரூட் சிஸ்டம் இருக்கும். சைடில் வந்து வில் பி ஹேவிங் சப் ரூட்ஸ். ஆனால் இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் ரூட்டில் வந்து மெயின் சுற்றி நிறைய சப் ரூட்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. சுத்தமாக வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ரூட்ஸை வந்து அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்கும். இது வில் பி வி காலிங் இட் அஸ் ஃபைப்ரஸ் ரூட்ஸ். இது வந்து வி கால் இட் அஸ் அட்வென்ச்சர்ஸ் ரூட்ஸ். அண்ட் கண்ட்ராக்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், which is nothing but they can like contract, சுருங்கி லைக் அது விரியக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about general characteristics of stem. ஃபர்ஸ்ட் நம்ம ரூட்ஸ் பற்றி பார்த்தோம். நம்ம ரூட்ஸ் பற்றி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா we all know ரூட்ஸ் எப்படி இருந்தது, they are going to be either fibrous or adventitious. அது மட்டும் இல்லாமல் typically contracted. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டெம் எடுத்துக்கிட்டிங்கன்னா they are mostly ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்பஸ், ரைசோமஸ். ஸோ பல் நம்ம பார்த்துருப்போம், அது லைக் நான் ஸ்டெம், ரைசோம், அது ஜிஞ்சர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல், எரெக்ட், லைக் தே கேன் பி லைக் எரெக்டாக நிற்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் ஏர் கிளைம்பிங்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளைம்பர்ஸாக கூட இருக்கும், as we saw in ஸ்மைலாக்ஸ் ஆல்சோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா because the ultimate branches are modified into phylloclades. ஸோ phylloclades என்னன்னு பார்த்தீங்கன்னா லிட்டரலி லைக் அதோட பிரான்ச் எல்லாமே they'll be like modified. இது வந்து லைக் லீஃப்மே வந்து ஒரு ஸ்டெம்மாக வந்து மாடிஃபை ஆகிருக்கலாம். எதுக்குன்னா ஃபார் ஃபோட்டோசின்ஸ் ப்ராசஸ்க்காக வந்து they'll be literally modified. ஃபார் எக்ஸாம்பிள் asparagus is a perfect example of cladode. லைக் பார்த்தீங்கன்னா stem is modified into cladode and the leaves are reduced to scale. So stem is modified into cladode and the leaf பார்த்தீங்கன்னா they reduced into scale. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா again they'll be helping. ஸோ இப்போ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் வந்து லீஃப் தான் வந்து பண்ணும் அகைன் சில பார்ட்ஸ் ஆஃப் அ பிளான்ட். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அகைன் லிட்டலாகவே வந்து ஸ்டெம் ஆர் ரூட்ஸ் they will totally modified. எதுக்குன்னா for the process of photosynthesis. Next one பார்த்தீங்கன்னா general characteristics of flowers. We saw for root பார்த்தோம், we saw about stem பார்த்தோம். Now we are going to see about in flowers. So flowers எடுத்தீங்கன்னா flowers வந்து mostly they show about pedicellate, bracteate, E-Vidyalaya. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டேனியலா அண்ட் லில்லியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெடிசிலேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த பெடிசில் வந்து நார்மலாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெடிசில் அந்த பெட்டல்ஸ் கூட அட்டாச் ஆயிருக்க அந்த ஸ்டெம் லைக் பார்ட் வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் கூட மட்டும் அட்டாச் ஆயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா we call it as பெடிசிலேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். whereas they are bracteate. அதுக்கப்புறம் E-Vidyalaya. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜைகோமார்பிக். ஸோ ஜைகோமார்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் இர்ரெகுலர் ஃப்ளவர் which means they will be having a bilateral symmetry. ஸோ இந்த ஜைகோமார்பிக்கில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து a flower can be divided into two equal half by only one plane. இப்போ டயக்ராம் பாருங்கள், ஒரே ஒரு பிளேனில் தான் டிவைட் பண்ணும்போது it can be ஈக்குவலாக டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 பார்ட்டாகவும் டிவைட் பண்ண முடியாது. இப்போ நான் இந்த மாதிரி டிவைட் பண்ண வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வேறு பிளேனில் மாற்றினா கண்டிப்பாக they are irregular. ஸோ ஜைகோமார்பிக் பார்த்தீங்கன்னா literally they are bilateral symmetry which means நான் வந்து ஒரு பிளேனில் டிவைட் ஆகும்போது என்னால் வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸாக மட்டும்தான் வந்து கட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா they are unisexual. ஸோ ரேர்லி அகைன் ஃபுல்லாக சொல்ல முடியாது, சில ஸ்பீஷஸில் மட்டும் they will be coming under ரேர்லி வந்து யூனிசெக்ஷுவல் which means வெறும் ஒரே ஒரு ரீப்ரொடக்டிவ் பார்ட் மட்டும் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். வேறு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலது பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் வந்து ஒன்லி 3 பெட்டல்ஸ் பண்ணுறது ட்ரைமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா லைக் அகைன் நான் வந்து டிவைட் பண்ணும்போது ஈக்குவலாக வந்து ஏன்னா 2 ஈக்குவல் எந்த பிளேன் டிவைட் பண்ண 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் வந்து டிவைட் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரியுமே வந்துருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா
ஃப்ளவர்ஸ் வந்து லைக் பெட்டல்ஸ் வந்து வரும்போது த்ரீ பெட்டல்ஸாகவே வந்து ஃபார்மேஷன் வந்து இருக்கும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி பைசெக்சுவல் ஆல்சோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிலியேசி ஃபேமிலி சிலது வந்து பைசெக்சுவலாகவும் இருக்கும், சிலது வந்து யூனிசெக்சுவலாகவும் இருக்கும். ஸோ பைசெக்சுவல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், விச் மீன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் பார்ட் ஆஃப் ஃப்ளவர் வந்து ரெண்டு ஒரே ஃப்ளவரில் இருக்கும். யூனிசெக்சுவல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மேல் தனியாக ஃபீமேல் தனியாக வந்து ஒரு பார்ட்லேயுமே வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த மேல் இதுக்கு பிஃபோர் வந்து வி ஷுட் நோ ஒரு ஃப்ளவர் கான்செப்ட் பற்றி நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேல் ரிப்ரடக்டிவ் பார்ட் ஆஃப் ஃப்ளவர் என்னென்னு சொல்லுவோம்னா, ஸோ மேல் ரிப்ரடக்டிவ் பார்ட் ஆஃப் ஃப்ளவர் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆட் ஆன் பண்ணியிருப்போம், விச் மீன்ஸ் ஸ்டேமன். ஸ்டேமன் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட். ஸோ டுகெதர் வந்து பார்த்தீங்கன்னா we call it as a stamen. ஸோ stamens together can be called as a androecium. இதுவே வந்து ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் பார்ட் ஆஃப் ஃப்ளவர் நம்ம அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா we call it as a pistil. ஸோ pistil பார்த்தீங்கன்னா divided into 3 parts, which is stigma, style, ovary. Sigma, style and ovary. ஸோ இப்போ ஒரு ஃப்ளவரோட பார்ட்னர் எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா I have given a small example of how a female reproductive part of a flower will be, which is nothing but stigma. இது வந்து tube like structure வந்து we call it as a style. இது வந்து ovary. ஸோ ஓவரிக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஓவியல்ஸ் வந்து இருக்கும். whereas இந்த ஃபீமேல் reproductive part together, that is pistil together, can be called as an gynoecium also. இதில் வந்து பார்த்தீங்கன்னா as I said, சில பெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா trimers, which means 3 petals வந்து லைக் அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கதாகவும் இருக்கலாம். they can be unisexual or either bisexual. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா bisexual தான் இருக்கும். rarely they will be like unisexual. Only will be like dioecious and tetramerous கூட வந்து இருக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி உண்டு. and as I said earlier, zygomorphic என்னன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். and they also like hypogynous. next one பார்த்தீங்கன்னா general characteristics of perianth. ஸோ perianthல பார்த்தீங்கன்னா tepals are 6, whereas arranged in 2 whorls of 3. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது 3. ஸோ 6 அப்படின்ற டெப்பல் வந்து it can be arranged as 3 ரெண்டு ரோவாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். and each one பார்த்தீங்கன்னா there could be apopetalis, rarely and syntepalis is an aloe vera. next one பார்த்தீங்கன்னா usually they are petaloid or sometimes sepaloid or tepal. ஸோ odd tepals பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். like as I said earlier, odd tepal அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஈவன் நம்பராக இல்லாமல் ஆட் நம்பர்ஸில் வந்திருக்கும். whereas அவுட்டர் வால், இந்த அவுட்டர் சுற்றி இருக்கு இல்லையா, இந்த அவுட்டர் வால் வந்து இஸ் கோயிங் டு பி anterior in position, valvate and imbricate. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் ஜஸ்ட் ஐம் ரன்னிங் ஃபாஸ்ட்டு பிகாஸ் நம்ம ஏற்கனவே இதை நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ஸில் வந்து பார்த்துருப்போம். தட்ஸ் வை ஐம் நாட் ரிப்பீட்டிங் இட் அகெயின். ஸோ valvate, imbricate, tepals பார்த்தீங்கன்னா there are more than 6 as in Paris quadrifolia. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா I just given one example. இது வந்து பார்த்தீங்கன்னா I given example for uniseriate, biseriate and multiseriate. ஸோ நீங்கள் பார்த்தா டயக்ராம் பார்த்தாலே வந்து தெளிவாக தெரியும். யூனி மீன்ஸ் சிங்கிள், பை 2 ரோவா இதுவாக இருக்கும். இல்லை மல்டிபல் லைக் விச் மீன்ஸ் தேர் அரேஞ்ச்ட் இன் மெனி ரோஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are going to see about the characteristic features of androecium. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். androeciumனா என்ன, which is nothing but male reproductive part. gynoecium is going to be female reproductive part of a flower. சரி, இப்போ நம்ம male reproductive part of flower பார்த்தீங்கன்னா I said earlier stamen பார்த்தீங்கன்னா anther and filament. ஸோ ஆந்தர் கீழே இருக்கிறது வந்து we call it as filament. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேமன்ஸ் வந்து எப்படி இருக்கும், வெளியே அரேஞ்ச் இதில் ஆண்ட்ரிஷியமில் பார்த்தீங்கன்னா டோட்டலி they'll be having 6 stamens. ஸோ 6 stamens வந்து they are like arranged together, arranged in 2 whorls. ஸோ 6 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 whorls வந்து 2 rows வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். டோட்டலி they'll be having 6 and rarely பார்த்தீங்கன்னா 3 stamens are seen. ஸோ எப்பவுமே வந்து மெஜாரிட்டி வந்து 6 stamens தான் இருக்கும். பட் ரேராக சம்டைம்ஸ் லைக் 3 stamens are seen. ஸோ இந்த filamentous பார்த்தீங்கன்னா இந்த filaments நம்ம சொல்லியிருக்கோம், இந்த filament வந்து they are distinct or cornate. anthers வந்து dioecious, specific or versatile, extros or intros, usually vertical slit and sometimes by terminal pores. rarely வந்து பார்த்தீங்கன்னா it will be around Systamenous. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது வந்து மெயினாக நம்ம கான்செப்ட் பண்ண வர ஜஸ்ட் லுக் அட் த டயக்ராம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் given the inflorescence, leaves and roots பற்றிலாம் வந்து I have just given. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா will be seeing about general characteristics of gynoecium. ஸோ gynoecium நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணி சொன்ன மாதிரி இட்ஸ் நத்திங் பட் த மேல் reproductive part of a flower, சாரி ஃபீமேல் reproductive part of a flower. ஸோ ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ we know the stigma, style and ovary.
சரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் given two terms, apocarpus and syncarpus. ஸோ அपोகார்பஸில் பார்த்தீங்கன்னா which means they are like fused together. whereas syncarpusல பார்த்தீங்கன்னா literally they are like splitted together. அது எல்லாமே they will be splitted. For example, இப்போ இந்த carpels எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். will be having 3 carpels and locules வந்து ஒன்று தான் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஆஃப் கார்பல்ஸ் எப்படி இருக்கிறது which is we have given. ஸோ கார்பல்ஸ் வந்து 4 இருக்குது, லாக்யூல்ஸ் வந்து 4 இருக்குது. இந்த பார்ட் வந்து we call it as a stipe. அந்த உள்ளே இருக்கிற டிவிஷன் வந்து we call it as a septum. இதில் வந்து I have given for syncarpus tetralocular, இது syncarpus unilocular. இப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். டெட்ரா லைக் 4 டிவிஷன்ஸ் இருக்கும், யூனிலாக்குலர் டிவிஷன் அந்த அளவுக்கு இருக்கா, இட்ஸ் லிட்டரலி லைக் சேம் டுகெதர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஸோ இப்போ நம்ம ஜெனரல் கார்டினேஷன் பண்ணி ட்ரைகார்பலரி, சின்கார்பஸ், இதில் வந்து ஆட் கார்பல் யூஸ்வலி தேர் ஆன்டர் விச் மீன்ஸ் ஆடாக இருக்கிறது தேல் பி லைக் அவுட் சைட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து யூஸ்வலி இஸ் ஒன்லி ஒன் இஸ் ப்ரெசென்ட். ஸ்டிக்மா வந்து இட் கேன் பி லைக் 1 or 3. இந்த இடத்துல ஸ்டிக்மா வந்து இட் கேன் பி இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து 3 இருக்கும். இந்த மாதிரி இதில் வந்து 1 இருக்கலாம் ரேர்லி. ஸோ ரேர்லி பார்த்தீங்கன்னா ஓவரி இஸ் இன்ஃபீரியர். இஸ் தேர் ப்ரெசென்ட் இன்சைட் நெக்டார் செக்ரேட்டிங் செப்பல் கிளான்ஸ் are present in the ovary. So nectar நம்ம வந்து பார்த்துருப்போம் லிட்டரலி லைக் ஹனி பீஸ் மூலமாக வந்து செக்ரேட் த நெக்டார் they are converted into honey. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்னா they are present inside the ovary. ஸோ ஓவரிக்குள்ள தான் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா will be having the ovules. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about general characteristics of fruits. அந்த ஃப்ரூட்டோட general characteristic நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா fruit are usually septicidal, locucidal, capsule as a berry or as in asparagus. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் மேலே வந்து லிட்டரலி லைக் ஒரு அவுட்டர் பாட் மாதிரி வந்து இருக்கும். அந்த பாட்குள்ளே தான் வந்து you will be having the fruits or seeds something like that. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா general characteristics of fruit. ஸோ again let us have ஒரு ஷார்ட் ரீகேப் நம்ம எடுத்து பார்த்தோம். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு we saw லிலியேசியில் வந்து என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும். we saw இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்தோம். அது அகெயின் earlier பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் வந்து அகைன் ஏஞ்சோஸ்போம், கிளாஸ் வந்து மோனோகாட்டிலிடே, சீரிஸ் வந்து கோரோனரி, ஆர்டர் வந்து இல்லிஃப்ளோரே, ஃபேமிலி வந்து லிலியேசி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா we saw about லைக் வாட் இஸ் அந்த கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரூட் பார்த்தோம், கேரக்டர் ஸ்டெம் பார்த்தோம், we saw about for fruit, we saw about for male that is gynoecium பார்த்தோம், we saw about androeciumலாம் பார்த்தோம். இது எல்லாமே வந்து ஜென்ரலாக லிலியேசி ஃபேமிலியில் வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம ஏற்கனவே ஜஸ்ட் ஒரு குவிக் ரீகேப் மாதிரி எடுத்தோம்னா கூட பார்த்தீங்கன்னா லிலியேசி ஃபேமிலியில் எப்படி இருக்கும்னா மோஸ்ட்லி தெல் பி லைக் டெட்ராமெரஸ், பெட்டல்ஸ் எல்லாமே வந்து ட்ரை இதில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு, 3 லோபாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். வேறு ஜைகோமார்பிக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளவர் நான் லிட்டலாக ஒரு சிமெண்டில் வந்து ஒரு ஆங்கிள் நான் டிவைட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஹாஃபில் வந்து வரும். ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி லைக் ஜைகோமார்பிக் பற்றி பார்த்தோம். ஆக்டினோமார்பிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பிளேன்லேருந்து டிவைட் பண்ணாலுமே வந்து லைக் இட் கேன் பி டிவைட் டூ, எந்த சைடு டிவைட் பண்ணாலுமே வந்து 2 ஈக்குவலாக டிவைட் ஆகும். இது ஆக்டினோமார்பிக்காகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஜைகோமார்பிக்காகவும் இருக்கலாம். ஸோ ஜைகோமார்பிக்காக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரே பிளேனை டிவைட் பண்ண முடியும், ஈக்குவலாக வந்து என்னால் வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ அகைன் we saw whether it's going to be செப்பலாய்ட், டெப்பெல்லாம் பார்த்தோம். அண்ட் அகைன் the other name for pistil பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி கார்பெல். இது வந்து கார்பெல்னு சொல்லலாம், பெட்டலும் சொல்லலாம். ஸோ this is all about the characteristic features of